ஹலோ. வணக்கம் பிரதர், கேக்குதுங்களா? கேக்குது பிரதர், கேக்குது. ஆனா ஏன் ரொம்ப இதை லிப்கிஸ் அடிக்கிற மாதிரி மைக் பக்கத்துல இருப்பீங்களாட்டா இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி கேக்குது. ஒண்ணு அப்படி சொல்றீங்க, இல்ல இப்படி சொல்றீங்க. என்ன பண்றது? இல்ல இதாகும் தெரியுமா, அந்த லெவல்ஸ் லிமிட்டுக்கு மீறி போயிட்டு ஒரு மாதிரி கேட்கும்ல. தெரியலங்க. விலைமலிவான ஹெட்போன்ஸ் இதுல இருந்து வாங்கினா அப்படிதான் இருக்கும். சைனா பஜார்ல இருந்து வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பீச் காம்படிஷனுக்கு இருக்கிற குழந்தைங்க எல்லாம் ஒரு மாதிரி பதட்டத்துல கத்திட்டே பேசும் தெரியுமா, மைக் பக்கத்துல வச்சு எரிச்சலா இருக்கும். காமரா அப்படின்னு. காமராஜர் காமராஜரை சொத்தி ஸ்பீச் கொடுத்தே ஆகணும் பிரதர். ஸ்பீச் காம்படிஷன்ல நீங்க கல்வி தந்தை காமராஜர். நான் தான் கல்வி தந்தை காமராஜர். அவரே சொல்லுவாரு. அது நீங்க சொல்றது மாறுவேட போட்டி, நான் சொல்றது ஸ்பீச் காம்படிஷன். மாறுவேட போட்டி இதுலயே முடிஞ்சிடும், ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்டுக்குள்ளேயே முடிஞ்சிடும். அவரை பற்றி பேசுவதா இல்ல அவராக மாறியே பேசுவார்? அவராக மாறி பேசுவது மாறுவேட போட்டி. அவரை பற்றி பேசுவது ஒரு 2 பேஜுக்கு டீச்சர் முன்னாடி எழுதி கொடுத்துருவாங்க. அதை நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு பேசணும். அவர் இயற்பெயர் என்ன, இல்ல அவர் இயற்பெயர் என்ன, எந்த ஊரை சேர்ந்தவர், அப்புறம் அவர் எந்த வருஷங்கள், அந்த வருஷங்கள் பத்தி டெத் வரைக்கும் பேசணும் பிரதர். நீங்க மூச்சு பிடிக்க. நான் மவுத்தாகி விட்டேன் கடைசியில. ஆமா, மூச்சு பிடிக்க பேசணும். இதுவும் அந்த ஆர்டர்லயே பேசணும். நீங்க ஃபுல் மனப்பாடம் அங்கிருந்து ஆரம்பிக்கும், அந்த ஸ்பீச் காம்படிஷன் இருந்து ஆரம்பிக்கும். அதுலயும் அம்பேத்கர் எல்லாம் போட்டுனா கொஞ்சம் அப்படியே பாப்பாங்க. அம்பேத்கர் நான் சின்ன வயசுல ஆக்சுவலா பெருசா எனக்கு வந்த பார்த்ததுல பிரதர் ரேர் ஒரு பாவம். காமராஜர் காந்தி தான் ரொம்ப ரொம்ப எல்லாருமே போடுவாங்க. இப்ப ரொம்ப அது ஒரு முற்போக்கு பேரண்ட்ஸ் அதிகமா இருக்கு. அது இப்ப கொஞ்சம் வைரல். அம்பேத்கர் வேடமிட்டு மகனை பேச வைப்பது என்பது ஒரு சில தாய் தந்தையர் ஆசையா. அது அம்பேத்கர் காஸ்டியூம் வேற ஈஸி. கோட் சூட் கண்ணாடி மட்டும்தான். அவ்வளவுதான். போட்டு கையில புக் ஒண்ணு வச்சுக்கோங்க, கான்ஸ்டியூஷன் புக்கு. புக் வேணும். நேரு தாங்க இருக்கிறதுல ஈஸி ஆக்சுவலா யோசிச்சு பார்த்தா. ஒரு ஷெர்வானி இல்ல ரோஜா மட்டும் பிடிங்கி போட்டு வந்தீங்கன்னா போதும். கேப் கூட இதுல செஞ்சுக்கலாம், பேப்பர்ல. ஆமா, பட் நேரு கேப்ல அடி வாங்கிடுவானுங்க நிறைய பேர். அப்புறம் அது கடைசி நிமிஷத்துல கிடைக்காம ஐஎம் நேரு லிப்ஸ்டிக் போட்டு பேசி போயிட்டே இருப்பானுங்க. ரோஜா நெஞ்சு நடுவில் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு நம்மளே அசியூம் பண்ணிக்கலாம் நேருவா தான் இருக்கும். கிடைக்காது. கஷ்டமோ நான் என்ன வேஷம் போட்டு தெரியுமா? சொல்லுங்க. கேட்டீங்கன்னா மிரண்டுருவீங்க. கான்ட்ரவர்ஷியலான புரோகிதர். புரோகிதரா? என்ன பிரதர் புரோகிதர் வேஷமெல்லாம் போடுவாங்க? முதல் லீடர்ஸோட வேஷங்கள் தானே பிரதர் போடுவாங்க மாறு வேடத்துல. தெரியல, அது அந்த அந்த கேங்கே லீடர்ஷிப்ங்கிற மாதிரி. சரி, நீங்க ஒரு வானதி புரோகிதரா இருந்திருக்கிறீங்க. இல்லைங்க, அது ஃபேன்சி ட்ரெஸ் இல்லைங்க. நான் மிஸ்லீடு பண்ணேன் கொஞ்சமா. எப்படி? சரி, என்ன கருமங்க அது? மாறுவேட போட்டி இல்லைங்கிறீங்க, அப்புறம் புரோகிதர் கேட்ட ஆமா, அது நான் புரோகிதரம் அடிச்சுட்டு இருக்கேன். பெரிய தேன் கூடாட்ட கொண்டு இந்த மேஜர் கேரக்டர்ஸ் எல்லாம் கோயிலுக்கு வர மாதிரி ஒரு சீனு. அதுல நம்ம அப்படியே லைட்டா ஒரு சின்ன, எனக்கு இந்த டிராமா அதுல கெட்டப் அதெல்லாம் கேட்கும்போது நான் ஒருத்தங்க நினைச்சு ஃபீல் பண்ணுவோம் பிரதர். இந்த மரம் கெட்டப் போட்டு நிப்பானு பின்னாடி மரம் டிராமால, அதெல்லாம் டிராமா கிடையாது பிரதர். அந்த மரம் கெட்டப் போட்டிருக்கவனுக்கு டிராமா பிரதர். நான் மேஜரான மரம் பிரதர். நான் எதனா என்ன மரம் தெரியுமா? இது சேவ் ட்ரீஸ் மரம். அது மரங்களை வளர்ப்போம், மழை பெறுவோம் டிராமா. அதுல மரம் நான் எப்படி இல்ல அப்படியே டயலாக் என்ன கருவும் எதுவுமே இருக்காதே பிரதர். உங்களுக்கு மூஞ்சியில பச்சை பெயிண்ட் அடிச்சு அப்படியே நிக்க வச்சிருவானுங்களே. ஆமா, நான் எதுவும் பணக்காக அதுல நல்லா பேசக்கூடிய பையன் அவன் பேசுவான். அதுல கரெக்டா இயற்கை காப்பதே இந்த மரங்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நாங்க விழுந்து ஆடுறோம்.
டக்குன்னு ஓசோன் சரிப்பா படலம் பத்தி பேசுவானுங்களே, ஓசோன் படலம் ஓட்டை ஆகிறது அப்படின்னு. அதுக்கு அதுக்கு படலம் பையனே ஒருத்தர் இருந்தான் படலம். ஆஹ், அவன் அப்படியே வந்துட்டு போவான். அது எப்படி சேலை அவன் அப்படியே விரிச்சிருவீங்களா குளோப் ஓசோன் மாதிரி படலத்துக்கு? இல்ல அவன் வந்துட்டு இது மாதிரி குளோப் மேல லைட்டா ஒரு லேயர் இருக்க மாதிரி அவன் வரைஞ்சு அந்த சார்ட் கொடுத்துருவாங்க. அவன் தலையில மாட்டிட்டு ஓசோன் படலம் ப்ளூ ட்ரெஸ் ஆனா இதை அப்பெல்லாம் வந்து சிரிக்கிறது. இதுங்க, இந்த இந்த அப்புறம் அதை கழட்டிட்டு அவன் ஃபர்ஸ்ட் அழுவான். அழுகிற ஸ்மைலி போட்ட இது எடுத்து அதுக்கப்புறம் சிரிக்க ஸ்மைலி போட்ட ரெண்டாவும் வருவான். டபுள் ஆக்டிங். ஏன்னா அவங்க அப்பா பைலட், அதனால அவனுக்கு டபுள் ஆக்டிங் கொடுத்துட்டாங்க. இது என்ன மாதிரியான காம்ப்ரமைஸ்னு புரியலையே பிரதர் எனக்கு. அது அப்பவே ஒரு சின்ன பெரிய நெப்போட்டிசம். ம். சரி வாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரேங்கிறதா வந்து ஓசோன் படத்தை பத்தி பேசிக்கிறாங்க. இதுவும் ஒரு நெப்போட்டிசம். அது அவனுக்கு ஒரு டீச்சர்ஸ் டவுட். பெட்டுக்கெல்லாம் நல்ல டீச்சர்ஸ் பெட்டுக்கு கொஞ்சம் சென்டர் ஸ்டேஜ் கிடைச்சிரும் பிரதர். அதுல டீச்சர் பையனா ஆமா, இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஆனுவல் டேல சென்டர் ஸ்டேஜ், டீச்சரோட பெட்டா இருந்தீங்கனாலும் ஆனுவல் டேல சென்டர் ஸ்டேஜ்னு சொல்லிட்டு டீச்சர் பையனாங்க கிடைக்கும். அவங்களுக்கு எந்த இதுவும் டேலண்ட்டும் இல்லைன்னா அவங்களே ஒரு டேலண்ட் வர வைப்பாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி. இவன் ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டானேடா, வருஷக்கணக்கா சும்மா தானே இருந்தான். எல்லா கடைசிக்கு டீச்சர்ஸ் அவன் 100% அட்டென்ஸ் அவார்டாவது வாங்குவான் பிரதர். வாங்கிடுவான். அவன் வாங்காம இருப்பான். அவன் தமிழ் மிஸ் பையனா இருப்பான், நீட்டா வந்து வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். சரி டாபிக் வந்துருமா பிரதர்? வந்துடுவான். சம்பந்தமே இல்லாம பேசிட்டே இருக்கோம். ரொம்ப ரொம்ப இதா. ஆக்சுவலா வந்து இன்னைக்கு பாட்காஸ்ட் போகணும்னு நினைக்கும் போது எனக்கு ஞாபகம் வந்து ஒரு மேட்டர் என்ன பிரதர், போன எபிசோட்ல வந்து நீங்க எனக்கு உங்ககிட்ட பேசும்போதெல்லாம் இதான் ஞாபகம். ஏதுங்க? சொலுக்கணுங்க. ஐயோ அதெல்லாம் மியூட் பண்ண பிரதர், ரொம்ப டெரகேட்டரியான வேர்டு பிரதர். டேய் அதுல இன்னொன்று இருக்கு, அது நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். இதுலயே ரெஸ்பெக்டபிளான அதனால இருக்கு, துளுக்கருகு. அது ஜாதி பேர் நினைக்கிறேங்க துளுக்கருங்கிறது. தெரியல எனக்கு அது என்னன்னு தெரியல. அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதை பத்தி எனக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியல. பட் இந்த என்டையர் போர்ஷன் நான் கட் பண்ணிடுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ கம்மிங் டு திஸ் திங் ரைட், எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா நம்ம பேசணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு இது தோணிட்டு இருந்துச்சு இல்லையா, அது மாதிரி எனக்கு தோணிட்டு இருந்தது என்னன்னா, போன எபிசோட்ல வந்து கரண் ஜோஹரை பத்தி நீங்க ஏதோ கரண் ஜோஹரே பாராட்டி இருக்காரு கங்குவாவை அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, கரண் ஜோஹர் வந்து டூ ஸ்டேட் படம் எல்லாம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க அவரை கோட் பண்ணிருக்கீங்க. அதுல என் நண்பர் என்ன சொன்னாருன்னா, டே அவன் டூ ஸ்டேட் படம்லாம் வந்து அவன் வந்து ரிட்டையர்மெண்ட் டேஸ்ல எடுத்த படம்டா, அதோட சூப்பர் படம்லாம் எடுத்திருக்கான். ஆமா எனக்கு தெரியும், அவன் நிறைய படம் நல்லா எடுத்துருக்காங்க. தெரியுமா நான் அதெல்லாம்? அவனோட பிலிமோகிராஃபி பார்த்ததுல ப்ரிஃபர் பண்ணிருக்கேன். நீங்க அவர் பிலிமோகிராஃபியே பார்த்தது இல்லையா பிரதர்? நான் பார்த்தது இல்ல. நீங்க பார்த்த ஒரே ஒரு டூ ஸ்டேட் படத்தை வச்சு ஒரு கருத்து சொல்லிருக்கீங்க பிரதர். எனக்கு தெரிஞ்ச ஒரு படம் டூ ஸ்டேட்ஸ், அதையும் நான் பார்த்தது இல்லை. நான் என்ன சொன்னேன்னா, அதாவது படிச்சிருக்கீங்களா? இமிட்டேட்டட் வாட் எவர் வாஸ் செட் பை ஞானவேல் ராஜா. ஞானவேல் ராஜா என்ன சொன்னாருன்னா, கரண் ஜோஹரே சொன்னாரு அப்படின்னாரு. நான் அதே ஐயாவே சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லி அதுவும் சொல்லியிருக்கேன். அது வந்துட்டு உங்க நண்பருக்கு ரொம்ப அஃபென்சிவா பட்டுருச்சுங்க. அவர் வந்து என்னங்கிறாரு, என்னடா இது நீங்க கருத்து சொல்லுங்கிறதுக்காக டூ ஸ்டேட் எல்லாம் கோட் பண்ணீங்களேன்னாரு. ஆக்சுவலா உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியாது பிரதர், நானும் டூ ஸ்டேட் படம் தான் எடுத்து போய் படம் போல நினைச்சிட்டு இருந்தேன் பிரதர். பிரதர் அவரு பழைய படம் நிறைய நல்ல படம் எடுத்திருக்காரு. நிறைய ஷாருக் கான் அந்த வச்செல்லாம் நிறைய எடுத்திருக்கான் போலங்க. அதுதாங்க அவர் வந்து அவர் அதுக்குன்னே ஃபேமஸ். லவ் ஸ்டோரிஸ் அப்புறம் அந்த எசென்ட்ரிக் ஸ்டோரிஸ் எடுக்கிறதுல அப்போ ஒரு ஃபேமஸா எடுத்துருக்கோம். தெரியுது இப்போ படங்கள் எடுக்க ஆரம்பிச்சு போல தெரியுது. ராம்கோபால் மாதிரி கரண் ஜோஹர் அப்போ நல்ல ப்ரொடியூசரா இருக்கு. குப்பை ப்ரொடியூசர் நினைக்கிறேன். இப்போ அது என்ன வேலைன்னு எனக்கு தெரியுது, கமெண்ட் பண்ண முடியாது. அவரு வந்துட்டு ஒரு பெரிய பொலிட்டீஷியன் அவரு. அதனால நான் என்ன சொன்னேன்னா, அவர் சொல்லியிருக்கா அப்போ 40 மினிட்ஸ் பாட்டுன்னு நம்ம ஞானா பண்ணேன். அதை நான் அப்படியே வந்து வழிமுறை இதான் நடந்தது.
பிரதர் உங்க வாய்ஸ் ஏன் ஒரு மாதிரி ரொம்ப இதா இருக்கு, ரொம்ப க்ளோஸா இருக்கு, பிளஸ் நிறைய கட்டா கிளிப்பா அது வாய்ஸ். கிளிப் ஆகுதா? ஆமா, ஷோரா? ஷியோரா கிளிப் ஆகுது வாய்ஸ், சவுண்ட் ஓவர் ஆகி. ஒரு செகண்ட் இருக்கீங்களா ம். சார்? ஒரே ஒரு செகண்ட் இருங்க. நான் என் வீட்டுக்கு மேல போயிடுறேன். உங்களுக்கு நல்லா கேட்கும். க்ளோஸ் விண்டோஸ், காமன் ஸ்பேஸ்ல இருக்கேன் நான். சரிங்களா, ஒன் செகண்ட் வெயிட். இப்போ எப்படி நம்ம இது எப்படி டிராவல் பண்ண போறோம் அப்படி சொல்லுங்க. எதை பிரதர் டிராவல் பண்றது? இந்த பாட்காஸ்ட் எப்படி பண்ண போறோம்? ஏதாவது இது வச்சிருக்கீங்களா? இல்ல பிரதர், ஜஸ்ட் சம் ஃபெனாமினன்ஸ் அண்ட் அப்படியே ரேண்டமா ரெண்டு பூமர்கள். ஏடிஎஸ்டி பத்தி. கரெக்ட், ஏடிஹெச்டி அண்ட் ப்ரோக்ராஸ்டினேஷன். சரி, ஓகே. அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் ஏடிஎஸ்டி சார், இல்ல வாட் வி ஃபேஸ் வாஸ் ஏடிஎஸ்டியா? ஆமா, பட் அப்படிதான். பட் ரொம்ப டாபிக் மாதிரி இல்லாம ஜஸ்ட் பர்சனலா கொஞ்சம் ஏதாவது பேசிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் பாக்குறேன். ஓகே, மை டேக்னு பேசிடுறோம். யார் நீங்க? மெடிக்கல் படிச்சுட்டு வந்திருக்கீங்களா? கவுன்சிலரா நீங்க? மை டேக்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது சொல்றேங்கிறேன்டா. எச்ச பாசிபிள் மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ் தட் கேன் ஹெல்ப் ஏடிஹெச்டி என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, உங்க தலையில பின்புறமா 4 இன்ச் சென்டர்ல இருந்து கையை வச்சு நல்லா மசாஜ் பண்ணுங்க. அந்த மாதிரி இருக்கு நீங்க பேசுறது. மை டேக், இந்த ப்ரொசீஜர் கரெக்டா ஒர்க் ஆகுற மாதிரி பேசிக்கிறாங்கம்மா, அந்த மாதிரி இருக்கு பிரதர். நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு வந்தீங்க நாளடைவுல. ஆக்சுவலா அதுதான் எனக்கு லிட்டரலா நம்ம ஒவ்வொரு பாட்காஸ்டுக்கு டாபிக் யோசிக்கும் போதே ஒரு பெரிய டிராமாவா இருக்கு பிரதர். ஏன்னா 2 பர்சனாலிட்டி இருக்க மாதிரி இருக்கு எனக்குள்ளேயே. இந்த ஒண்ணு வந்து எதையாவது ஒண்ணு கருத்து சொல்லி அட்டென்ஷன் ஜெனரேட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பர்சனாலிட்டி ஒண்ணு. இன்னொன்னு வந்து எப்படின்னா, ஓகா கருத்து சொல்ற அளவுக்கு உனக்கு எல்லாம் என்னடா தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி தராதரம் இல்லாத நாயங்கிற மாதிரி நம்மளே ரொம்ப ஒரு இல்ல, உன்னை பார்த்தாலே கொஞ்சம் வெக்கமா இருக்கு. போட அந்த பக்கம் மாமா சாரி அந்த மாதிரி நீயே உனக்குள்ள சாரி. அதான் இல்லடா, நம்ம எப்பவுமே நம்மளுக்கு ஒண்ணு இருக்கும் தெரியுமா, ஒரு இது எனக்கு ரொம்ப நாளா இருக்கு. நம்ம கூட நம்ம பேசிப்போம்ல ஒரு சில டைம். அந்த மாதிரி வந்து ஒரு பர்சனாலிட்டி வந்து டூடு மாதிரி இருக்கும். எப்படின்னா வந்து எல்லாத்தையும் பாத்துக்கலாம்னு சொல்லி ஒரு மாதிரி விட்டேத்தியா இருக்கும். இன்னொன்னு வந்து இந்த விட்டேத்தியா இருக்கிறத எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு நாள் கையும் களவுமா புடிச்சு, யாரா நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கிற, உனக்குன்னு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், ஆனா அந்த இமேஜுக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தனா இருக்க, செம சோம்பேறி இருக்க, நீ ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறியங்கிற மாதிரி ஒரு செல்ஃப் செக்லிங் வச்சுட்டு. எது உன் கான்ட்ராஸ்டே நீ தான்டா நாயன் இருக்கு. எம்எஸ் காண்பா போயிட்டு இருக்கு உனக்குள்ள. கரெக்ட் பிரதர். மொழி படத்தோட பெரிய பிரச்சனை எனக்குள்ள போயிட்டு இருக்கு. அதனாலேயே வந்து ஒவ்வொரு எபிசோட வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதோ இல்ல ஒவ்வொரு எபிசோட் இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு யோசிக்கும் போதே வந்து இதுக்கெல்லாம் கருத்து சொல்லணுமாங்கிற மாதிரி ஒரு எதிர்வாய்ஸ் வர்றதுலே பெரிய பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் தாண்டி இன்னொன்னு, நான் நேற்று உட்காந்து டீப்பா யோசிச்சுட்டு இருந்தேன். நம்மளுக்கு இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டரு இல்லைன்னா வந்து இந்த ஏடிஎஸ்டி இதெல்லாம் ஹெவியா இருக்குங்கிற ஒரு டவுட் எனக்குள்ள இருக்கு. ஏன்னா காலைல ஆரம்பிச்சேன் பிரதர், காலைல ஒர்க் ஃப்ரம் ஹோமு. ஸோ காலைல ஆரம்பிச்சேன். எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு மட்டும் தெரியும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் ஒர்க் சொல்ல. பட் நம்மளுக்கு இந்த பர்சனலா ஹாபின்னு சொல்லி நம்ம வந்து ஃபில்ம் மேக்கிங் இதெல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா, அதுல வந்து சரி ஏதாவது ஒன்று பண்ணோம். அதுல நிறைய வேலை இருக்கு, ஆக்சுவலாவே வேலை இருக்கு. அதெல்லாம் டைம் எடுத்து டிமாண்டிங்கா பண்ணாதான் பண்ண முடியுங்கிற மாதிரி வேலை இருக்கு. ஆனா காலைல ஆரம்பிச்சு என் போனை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்ஸ்டாகிராம் போறேன், இன்ஸ்டாகிராம் போய் சாரிடா ஒரு 30-40 நிமிஷம் ஸ்க்ரோல் பண்றேன். இன்ஸ்டாகிராம்ல இருந்து வெளில வந்து ட்விட்டருக்குள்ள போய் சாரிடா ஒரு 30-40 நிமிஷம் சினிமா தகவல்கள் அதை தெரிஞ்சுக்கிறேன். இன்னொன்னு அங்கிருந்து வெளில வந்தா ரெடிட்குள்ள போறேன், ரெடிட்ல போய் ஒரு 30-40 நிமிஷம், அங்கிருந்து மறுபடியும் இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டு இந்த 3 ஆப் ரிப்பீட் பண்ணி லஞ்ச் வந்துருச்சுடா பிரதர். நீங்க எனக்கு தெரிஞ்சு இதுதான் உங்க ஆபீஸ்லயே பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அநேகமா உங்களை ட்ராக் பண்ணி டவுன் பண்ணணும். எம்ப்ளாயி ப்ரொடக்டிவிட்டி எங்கேயோ போயிடும். இல்ல. இதுல காமெடியான விஷயம் என்னன்னா,
அதுக்கு முன்னத்த நாளா இல்ல இந்த வாரத்தோட ஸ்டார்டிங்ல தான் வந்து எப்படி போன்ல வந்து டிஜிட்டல் வெல்பீயிங் வந்து என்ஷூர் பண்றதுன்னு சொல்லிட்டு டிஜிட்டல் வெல்பீயிங் ஆப் போட்டு ஸ்கிரீன் டைம் அதுக்கு ஸ்கிரீன் லாக்கு அதை வச்சு அது. ஆனா அந்த ஸ்கிரீன் லாக் எப்படின்னா வாரத்தோட ஸ்டார்டிங்ல நான் வந்து என்ஷூர் பண்ணி வச்சிருந்தேன். ஓகே இப்போ இன்ஸ்டாகிராம், ரெடிட், ட்விட்டர் இதெல்லாம் ஒரு ஒரு செட் ஆஃப் ஆப், இதெல்லாம் சோஷியல்னு ஒரு கேட்டகரி கொண்டு வந்து இந்த மூணுக்கும் ஒரு நாள்ல வந்து 2 மணி நேரம் அப்படின்னு சொல்லி நான் அலோகேட் பண்ணி வச்சிருந்தேன். சரியா? இப்போ வார ஸ்டார்டிங் எனக்கு 2 மணி நேரமா இருந்துச்சு. அப்படியே இந்த ஒரு 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 போன சண்டே நம்மளுக்கு தோணும்ல, சண்டே நைட் நாளைக்கு காலையில இருந்து நல்ல மனிதனா இருக்கணும், சங்கர் படத்துல எல்லாம் டக்குன்னு லைன்ல நின்று பஸ் ஏறுவானுங்கல்ல, அந்த மாதிரி நான் ஒரு மோடுக்குள்ள போயிட்டு சரி தெளிவா பண்ணணும் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்ல ஆர்கனைஸ்டா இருக்கணும், வயசாச்சுன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கேன். 2 மணி நேரமா இருந்துச்சுடா போன சண்டே. நேத்து சாட்டர்டே பாக்குற 11 மணி நேரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன்டா அதை. ஆமா, அந்த 2 நாட்கள் விடுப்பை வந்து அழைச்சிருக்கீங்க. கரெக்ட். அந்த 2 மணி நேரம் செட்டிங்கே இப்ப 11 மணி நேரம் என்னோட டிஃபால்ட் டைம். 11 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் லாக் ஆகும். இது எனக்கு தெரிஞ்சு ஏடிஹெச்டி, நான் வந்து ஒரு டாக்டரா சொல்றேன் உனக்கு இந்த கருத்தை. ஏடிஹெச்டி வர்றதுக்கு காரணமே வந்துட்டு ஸ்மார்ட் போன் யூசேஜோன்னு எனக்கு ஆழமா படுது. இதை நான் டாக்டரா as well as எண்ட் யூசராகவும் சொல்றேன். எதனாலனா நான் ஆல்ரெடி என்னை வந்து எல்லாரும் ஏடிஹெச்டி இருக்கிற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க முதல்ல. காரணம் என்னன்னா நான் மல்டிபிள் விஷயங்களை பேரலா பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். மல்டி டாஸ்கர் மாதிரி பண்ண ட்ரை பண்ணி எதையோ ஒன்று மிஸ் அவுட் பண்ணுவேன். ஏன்டா இதை பண்ற, இதை பண்ணிட்டு பண்றா அப்படின்னு எங்க வீட்டுல சொல்லிட்டே இருப்பாங்க. இது அப்படியே நாளடைவுல போன் யூசேஜ் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என் கூட இருக்கவங்க எல்லாமே அப்படிதான் இருக்காங்க. என்னை விட தாண்டி ஆனாங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்பதான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஸோ ஏதோ ஒரு ஹேபிட் தான் இது, ஒரு இன்ஹெரிட்டட் ப்ராப்ளமா நான் பார்க்கல. இது ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பண்ண ட்ரை பண்றோம்ல. சே ஃபார் எக்ஸாம்பிள், உன்னை வந்துட்டு உங்க அப்பா சாயந்தரம் வந்துட்டு ஒரு டியூஷன் போ, அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு போ, ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் கராட்டே கிளாஸ் போ, கராட்டே கிளாஸ் முடிஞ்சு நீ அபாகஸ் கிளாஸ் பண்ணு, வீட்டுக்கு வந்து ஹோம் ஒர்க் பண்ணு, அப்புறம் கிக் போட் ஹவுஸ் பாரு, ஏதாவது படுத்துரு, இப்படி இது பண்ணிட்டே இருந்தேன். ஏன் ஒரு பாயிண்ட் என்ன ஆகுனா, மல்டி டாஸ்கிங் இஸ் அ டேலண்ட். ஐ மீன் இந்த 10 விஷயத்த பண்றதுங்கிறது வந்துட்டு ஒரு பேசிக் நெசசிட்டின்னு மைண்டை நம்ப வச்சிருவாங்க. அப்ப கடைசியில் இதுக்கு நான் ஸ்கில்டா மாறணுங்கிற பெர்ஸ்பெக்டிவ் என் மைண்டு போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, இது அப்படியே சின்ன சின்ன விஷயங்கள் அதுக்கு அடுத்து ரெசனேட் ஆக ட்ரை பண்ணும். ஏன்னா ஒண்ணுதான் லாஜிக். ஒரு ஆக்ஷனுக்கு முன்னாடி ஒரு மைண்ட் செட், உனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா, அதுதான் ஆக்ஷனா அடுத்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்ப நான் வந்துட்டு டியூஷன் போயிட்டு இருக்கும்பொழுது எனக்கு என்ன தோணும், அடுத்து கராட்டே கிளாஸ் இருக்குங்கிற தோணல் இருக்கும். அது என்ன பண்ணுன்னா, அந்த முனைப்பு வந்துட்டு சரி இப்ப நான் அதுக்கு டைமை பேலன்ஸ் பண்ணணும்னா, நான் இப்ப வந்துட்டு இந்த டயத்துல இதெல்லாம் சீக்கிரம் முடிக்கணும். ஸோ இப்ப இது ஆக்ஷனா மாறுச்சு இல்ல இப்ப. ஸோ இந்த 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 தாட் தான் வந்துட்டு அடுத்த ஆக்ஷனா மாத்துது. ஸோ நான் ஸ்ட்ராங்லி இதை நான் ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இதே காரணம் தான் இப்ப நான் சொல்றேன். இப்ப நான் இதை எதுக்கு ரெசனேட் பண்ண வரேன்னா, இப்ப கரண்ட்லி நிறைய பேர், இப்ப நீ எல்லாம் எனக்கு தெரிஞ்சு மல்டி டாஸ்கரும் கிடையாது, நான் பார்த்தம்போது இப்ப எப்படின்னு தெரியல. அதே மாதிரி நீ வந்துட்டு இந்த ஏடிஹெச்டி மாதிரி பண்ண மாட்டேன் ஃபர்ஸ்ட்லாம். இப்ப ஆனா நீயே சொல்ற நான் பண்றேன்னு. ஸோ இதுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, இது உனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ரொவைட் பண்ணும்போது தானே நீ அதுக்கு மாறுற. இப்ப எங்க அப்பா வந்துட்டு எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணார் ஏடிஹெச்டியால மாறுறது. அதாவது அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் அமைச்சு வச்சாரு, அதை அப்படியே நான் மாறிட்டேன் அப்படின்னு நான் அவர் மேல பழிப்பட வரும்ல. பட் நான் சொல்றேன், அது ஒரு ஆங்கிளா நான் சொல்றேன் உனக்கு. அதே மாதிரிதான் இப்ப உனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மொபைல் போன் ப்ரொவைட் பண்ணுது. ஒன்னும் இல்ல, நீ யூடியூப்ல இருக்கும் பொழுதே டக்குன்னு உன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பேங்க்லாமா சேலரி கிரெடிட் ஆயிடுச்சுன்னு பார்ப்போம்னு போவேன். சேலரி கிரெடிட்ல இருந்து அங்கிருந்து உனக்கு ஒரு மைண்ட் டைவர்ட் ஆகி, ஆமா ஸ்டேட்மெண்ட்ல போய் பார்ப்போம், நான் அன்னைக்கு ஒரு 5000 யாருக்கும் அனுப்பணும், அது என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்பேன். சரி ஸ்டேட்மெண்ட்ல எது கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கூகுள் இதுல கஸ்டமருக்கு தேடுன்னு சொல்லிட்டு டக்குன்னு கூகுள் பேக்கு போவேன். கூகுள் பேல இருந்து டக்குன்னு பார்த்துட்டு, இப்ப நான் வந்துட்டு ப்ரொடக்டிவா சொல்றேன், இந்த என்டர்டைன்மெண்ட் எல்லாம் மிஸ் விட்டுரு. உனக்கு நான் புரியுது என்ன சொல்ல வரேன், வாழ்வாதாரத்திலேயே இருக்குங்க. இப்ப நீ என்டர்டைன்மெண்ட்குள்ளே இல்லைன்னா மட்டும் நீ உனக்கு போயிடும் நினைக்கிறியா? போகாது. அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். உனக்கு அதுல கூகுள் பே போவேன், இவனை திரும்பி கண்டினியூ பண்றது கூகுள் பே போவேன். கூகுள் பே போனே அதுலயும் உனக்கு கிடைக்காது, ஏன்னா அதுலயும் நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணா கிடைக்காது. மேபி போன் பேல இருக்கும், போன் பே போவேன். இப்ப நீ ஒரு 5 நிமிஷத்துல இல்ல ஒரு 10 நிமிஷத்துல ஒரு 20 ஆப்பை பத்தி யோசிச்சிருக்க, 20 விஷயங்களை பத்தி யோசிச்சிருக்க. அது எல்லாத்துக்கும் வயபிலிட்டி உன் போனுக்குள்ளேயே இருக்கு. இப்ப அப்ப ஃபர்ஸ்ட் வையன், சரி விடு நாளைக்கு போய் பேங்க்ல கேட்டுப்போம் அப்படி சொல்றது உனக்கு அந்த ஈவெண்ட் முடிஞ்சிடும். அதை மைண்ட்ல அதாவது உன் ஸ்டோரேஜ் மெமரிக்கு அனுப்பிட்டு நீ படுத்துருவேன். இப்ப அடுத்தது இது உனக்கு நாளைக்கு ஞாபகம் வரணும், அவ்வளவுதான். நல்ல மெமரி பவர் இருக்கணும் தான் ஞாபகம் வந்துடும். இல்ல P0 டாஸ்க்னா உன் மைண்ட்ல P0 டாஸ்க் நான் அசைன் பண்ணி வச்சுட்டு படுத்துருவேன். ஸோ அடுத்த நாள் காலையில் உனக்கு எடுத்துனே அதான் ஞாபகம் வரும்.
இன்னும் 5வது டாஸ்க் தான் ஞாபகம் வரும். இப்ப போனுங்கிறங்காட்டி இந்த ஆக்சசிபிலிட்டி உன் போனுக்குள்ளே பண்ண முடியுது. கரெக்டா? தான் பிரதர் கேட்டுதான் இருக்கு. உங்க ஃபுல் பாயிண்ட கேட்கலாம்னு நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க இந்த எபிசோட்லயே ஆகுது. சரி, இங்கேயாவது ஒரு ஏடிஎஸ்டி இல்லாம நடந்துக்கலாம்னு பாக்குறேன். நல்ல விஷயம். சோ இப்ப என்ன ஆகுதுன்னா இப்படி ஆகுதா, இப்ப எல்லாத்தையும் இந்த இந்த போனுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டேன். இப்ப உனக்கு அதனால இந்த இந்த திங்க் பண்றதுக்கான இன்ஸ்டன்ஸ்க்கான ரெஸ்பான்சஸ இல்ல ரியாக்ஷன்ஸ இல்ல அதோட எஃபெக்ட்ஸ இல்ல அதோட என்ன சொல்றது பிரதிபலிப்ப நீ இப்பவே பாத்துக்கலாம். டக்கு டக்குன்னு ஸ்பான்டேனியஸா உன்னால அதை கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் போவேன், யாரும் காசு கேட்டானா யாருக்கும் அனுப்பணுமான்னு போய் வாட்ஸ்அப்ல போயிட்டு சர்ச்சில் போய் டைப் படிப்பேன். அதுக்குள்ள வாட்ஸ்அப்ல வேணா ஸ்டேட்டஸ் வரும். நீ இப்படி ஸ்டேட்டஸ் போகும்போது அது என்ன பண்ணும், ஆமா இவன் வர்றான் இந்த ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான்னு பார்ப்பேன். அப்படியே உன் மைண்டு மாறிடும். அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு திரும்பி இந்த இந்த பாயிண்ட்டுக்கே வருவேன். கடைசியில் எங்க இருந்தேனே மறந்துடுவேன். அது போக சி திஸ் திஸ் என்டையர் செட்டப் இன் மொபைல் போன். நம்ம இந்த இதுல பார்த்தோம்ல, நம்ம நீங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்போம் ஒரு நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி, அவன் அது கரெக்டான இது போட்டிருப்பான். ஸோ அதுல சொன்ன மாதிரிதான் திஸ் சிஸ்டம் இஸ் என்டையர்லி ஆப்டிமைஸ்ட் டு மேக் யூ என்கேஜ் இன் இட், ரைட்? ஸோ இது உன்னோட சைக்காலஜி எல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு நீ இப்படி எல்லாம் இருந்தாதான் செல்ல என்கேஜா இருப்பேங்கிறத கண்டுபிடிச்சுதான் ஒருத்தனும் பண்றான். இதுக்குள்ளேயே ஜொமேட்டோ நோட்டிபிகேஷன் வந்துடும். ஜொமேட்டோ நோட்டிபிகேஷனுக்கு அப்புறம் அப்படியே உன்னோட யூடியூப்ல இருந்து பெல்லைக்கான். அதுவும் ஜொமேட்டோல இப்ப ஃபுல்லா கஸ்டமைசேஷன் நோட்டிபிகேஷன் வருது, வேற வருது. அவன் ஆக்சுவலா பண்றது வந்து இந்த பூமருக்கு வந்து அனுப்புவானுங்கல்ல ஃபர்ஸ்ட். அதான்டா ஃபர்ஸ்ட் இந்த ஜாவா போன்ல எல்லாம் வந்துட்டு அந்த வெறும் சிம்பிள்ஸ் மட்டும் வச்சு கிராக்கர் மாதிரி கொண்டு வந்து ஹாப்பி தீபாவளி அனுப்புறது கிரியேட்டிவிட்டின்னு நினைப்பானுங்களா? அந்த மாதிரி ஜொமேட்டோ பண்றது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். என்ன பாஸ் சாயந்தரம் ஆச்சு சூடா ஒரு டீ குடிக்கலாமே அப்படின்னு அனுப்புறது அவன் ஏதோ பெரிய கிரியேட்டிவிட்டின்னு நினைச்சு பண்றான்டா. ஆனா பாருங்க பண்றதுனாலதான் நம்ம உட்கார்ந்து இப்ப பாத்துட்டு அவனை பத்தி பேசுறோம்ல. அவனுதான் கிரியேட்டிவிட்டி இன் மார்க்கெட்டிங் பீக்கா இருக்கானுங்களா இப்ப லிங்க்டின்ல. இந்த சிஇஓ தான் பயங்கரம் பண்ணிருக்காரு. தெரியல, நீங்க தான் மேனேஜ்மெண்ட் ஆளு, உங்களுக்கு அந்த சிஇஓலாம் தெரியல. விட்டுருவோம். கமிங் பேக் டு த டாபிக், இத பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்னா இது அப்படியே இயல்பு வாழ்க்கையிலயும் உனக்கு ஏங்க நீங்க சொல்றீங்க 11 மணி நேரம் ஸ்கிரீன் டைம் பண்ணிருக்கேன்றீங்க ஒரு நாள்ல. 8 மணி நேரம் ஸ்லீப்பு, நீ 6 மணி நேரம் தூங்கிருப்பீங்க. 17 மணி நேரம் முடிஞ்சு குளிக்க போகும்போதே போன்ல பேசிட்டே போறவங்க எல்லாம் இருக்காங்க. நான்லாம் அந்த மாதிரி ஆள் தான். சார்ஜ் போடுவீங்க ஒரு 5 நிமிஷம் அதுவும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் பாயிண்ட முடிச்சிட்டேன் பாருங்க. இப்ப என்ன சொல்ல வரேன்னா, சோ 11 மணி நேரம் இந்த ப்ராசஸ் நீங்க திரும்பி பண்ணிட்டே இருக்கீங்கன்னா நீங்க நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஓப்பன் அதுலயே ஒண்ணு இருக்கும். நான் அது ஃபுல்லா நோண்டிருக்கேன் சரிங்களா. அதுல ஸ்கிரீன் டைமுக்கு பதிலா ஹவர்ஸ் கொடுக்கலாம். ஐ மீன் ஹவர்ஸ்க்கு பதிலா நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஓப்பன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா அதுல ஒரு ஆப்பை எத்தனை டைம் ஓப்பன் பண்ணீங்கன்னு வரும் ஒரு மணி நேரத்துல. நான்லாம் ஒரு ஆப்பை 44 டைம் ஓப்பன் பண்ணிருக்கேன். இது நான் போன 3 நாளைக்கு முன்னாடி இந்த டேட்டா பார்த்தேன். யூடியூப 44 டைம் ஓப்பன் பண்ணிருக்கேன். ஒரு 6 மணி நேரத்துல எனத்துலயோ 44 டைம் ஓப்பன் பண்ணிருக்கேன். அப்ப எந்த அளவுக்கு ஏடிஎஸ்டி இருந்தா வெளில போயிட்டு உள்ள வந்திருக்கேன். அட கன்சியூம் தான் பண்ணி தொலை செத்து தொலையாண்டா யூடியூப்லயே. அதை ஏன்டா வெளில போயிட்டுற, அதான் ஏடிஎஸ்டி. புரியுதுங்களா? இதுல இந்த 44 டைம்ல காலு அதெல்லாம் விட்டுட்டா கூட ஒரு 30 டைம் ஆச்சு ஏடிஹெச்டியால நான் ஓபன் பண்ணிருப்பேன். ஏங்க 10 டைமா ஒருத்தன் கால் பண்ணி குக் பண்ண போறான், ஒருத்தனோ 2 பேரோ பண்ணிருப்பாங்கன்னு வச்சுப்போம் 6 மணி நேரத்துக்குள்ள. அதுக்கு நடுவுல வேற ஏதாவது அப்ளிகேஷன்ல வர வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன் அதனால போயிருப்பேன்னு வச்சுப்போம். அது ஒரு 10 டைம்னு வச்சுப்போம். பாக்கி இருக்கிற 20 டைம் வெளில சும்மா யார்கிட்டயோ பேசுறதுக்காக வெளில போயிட்டு வந்ததும், இல்ல வேற ஏதாவது அந்த யூடியூப்ல இருக்கிற கான்டென்ட்டுக்காக சரி டிக்கெட் புக்கிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், ஆமா இந்த படத்தோட ரிவ்யூ என்னன்னு சும்மா போயிட்டு பிஹைண்ட் ரூட்ஸ்ல பார்ப்போம். அந்த மாதிரி வெளில வர்றதுதான். அதுக்கப்புறம் என்னோட ஜென்ரலா என் லைஃப்ல நடக்கிற ஏதோ ஒரு இன்சிடென்ட் பத்தி யூடியூப்ல தேடுறது, சாட் ஜிபிடில பாக்குறது, அது இதுன்னு மாத்தி போறதுதான். சோ ஆக மொத்தத்துல 2 குத்துங்கிற மாதிரி 11 மணி நேரத்தை நீங்க உங்களோட எக்ஸாம்பிள்ல பார்த்தா வேஸ்ட் பண்ணிருக்கீங்க ஸ்கிரீன் டைம்ல. ஸோ 11 மணி நேரம் ஏங்க 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருந்தா அது ஹேபிட்டா மாறிடுங்கிறாங்க. 41 நாள்லயோ இதுலயோ ஒரு மண்டலத்துலங்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க 12 நாள்லாம் சொல்லுவானுங்க. அது என்ன கான்செப்ட் தெரியல. வாய்ப்புண்டைக்கு வந்து நீங்க சொல்லிக்கலாம். ஸோ நான் இப்ப என்ன சொல்றேன்னா இதை நீங்க ஒரு நாளைக்கே 11 ஹவர்ஸ் பண்றீங்க. அப்புறம் எப்படி வருது இது? மசில் மெமரி எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்குது ஆக்சுவலி. நாடி நரம்பு ரத்தத்துல எல்லாம் ஊறி கிடக்குதோன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால இது டெஃபினட்டா இது என்னோட ஏடிஎஸ்டி கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. இந்த போனு இது நம்மளுக்கு கான்ட்ரிபியூட் பண்றதுனாலதான் என்னை போல் பல பேர் உருவாக்கிட்டாங்கன்னு நான் நம்புறேன். நீ என்ன சொல்ல வரேன்னா ஆப்
எண்ட் ஆஃப் த டே வந்து ஆப் டெவலப்மெண்ட் வந்து ஸ்கிரீன் டைம் கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும்னு நம்ம அந்த இதுலயே பேசியிருக்கோம். இந்த டாக்குமெண்ட்ரிலேயே அதை சூப்பரா சொல்லியிருப்பான். அது என்ன டாக்குமெண்ட்ரின்னு தெரியல, பட் மோஸ்ட் ப்ராப்ளி வில் புட் இட் இன் த டிஸ்கிரிப்ஷன். அதுலயே ஒருத்தனோட ஸ்கிரீன் டைம் இன்க்ரீஸ் பண்றதுதான் எல்லா ஆப், எல்லா போனு, எல்லா சோசியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸோட வேலை. பட் அதெல்லாம் விட்டுருவோம். பட் நீ சொன்ன, நீ இப்ப இவ்வளவு பெருசா ஒன்று பேசணும்ல, அதுல மெயினா ஃபர்ஸ்ட் நீ ஆரம்பிச்சல ஒண்ணு, சின்ன வயசுல ஒரு ரொட்டீன் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அது இதுக்கு ரீசன் மாதிரி தெரியலடா எனக்கு. ஏன்னா ரொட்டீன் வேற, அடிக்ஷன் வேற. சரியா? ரொட்டீன்ங்கிறது இன்னவே ரொம்ப ஹெல்தியான ஒரு விஷயம். ஏன்னா எல்லா அடிக்ஷனுக்காக சொல்ல, நான் ஏடிஹெச்டியோட ஃபார்ம்ல அது ஒண்ணுங்கிறேன். அதாவது இல்ல பிரதர், அதான் சொல்ல வரேன். ஏடிஹெச்டிக்குமே அது ரிலேட்டடா கிடையாதுன்னு சொல்ல வரேன் நான். ரொட்டீன் வந்து ஏடிஹெச்டிக்குமே ரிலேட்டட் கிடையாது. ஏன்னா ரொட்டீன்ல வந்து நம்ம தெளிவா வந்து ஒரு டைம்ல ஒரு வேலையை பண்றதுங்கிறது ஒரு மேட்டர் தான் ரொட்டீனுக்குள்ள வரும். அதுதான் ஹெல்தியான ரொட்டீன் பிளானிங். நீங்க சொல்றது வந்து டாக்ஸிக் ரொட்டீன்ல தான் நான் சொல்றேன். இப்ப ஒரு குழந்தைய ஒரு 10 இடத்துக்கு அனுப்புறதுலதான் பிரச்சனைங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? இல்லடா, 10 வேலை பண்றாங்க. நீ எப்படி எல்லாத்தையும் ஒரே டைம்ல பண்ண மாட்டல, எல்லாத்தையும் ஒரு நாள்ல வெவ்வேறு டைம்ல தானே பண்ற. ஒரு விஷயத்த பண்ணும்போது அந்த டைம்ல அங்கதானே இருக்க போற. கரெக்ட் சகோதரர். நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு அதோட திங்கிங், தாட் ப்ராசஸும் எல்லாத்துலயும் இம்பாக்ட் இருக்கும். அதுதானே டாக்ஸிக் ரொட்டீனே. கரெக்டா? அது ரெண்டையும் ஒன்னா நீ பண்ண போறது இல்லை. ஆனா நடுவுல இருக்கக்கூடிய பிரீதிங் டைம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு, அங்கதான் பிரச்சனை. சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொன்ன அந்த இந்த எக்ஸாம்பிள் எடுத்துங்க. ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும்னா, நீங்க இல்ல இப்போ ஒரு பணம் டிரான்சாக்ஷன் ஏதோ ஒன்று பண்ணணும்னா, நான் என்ன சொன்னா, நைட் ஒருத்தன் டிசைட் பண்ணானா அடுத்த பேங்க் போய் பண்ணுவோம்னு நினைப்பான். அங்க ஒரு பிரீதிங் ஸ்டேட் இல்லையா, அதை பார்த்தா கண்டினியூட்டி போயிருது உன்னோட மைண்ட்ல. அடுத்தது யோசிக்க ஆரம்பிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அங்க நடக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு, ஆக்கப்பூர்வமா நடக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போயிருவேன். ஆனா இங்க அப்படி இல்லை. நீ அது எல்லாத்துக்குமே ரிசல்ட்ஸையும் அந்த ஈவெண்டோட அக்கரன்ஸையும் அப்பவே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது என்ன ஆகுதுன்னா, அங்கங்க டக் 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 டக்குன்னு நீ இது பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது உனக்கு அது என்ன புரியுது, அந்த பிரீதிங் ஸ்பேஸ் இங்க மிஸ் அவுட் ஆகுதுங்கிறேன். நான் இங்க வந்து அடிக்ஷன், என்டர்டெயின்மெண்ட் இதெல்லாம் பேசவே இல்லை. இதெல்லாம் அடுத்து. இப்ப நான் வந்துட்டு ஃபவுண்டேஷன்லயே பிரச்சனை ஆயிடுச்சோன்னு எனக்கு தோணுச்சுங்கிறேன். இதெல்லாம் வந்துட்டு ஒரு ரூட் காஸா இருக்கும்ன்றேன் நான். ஓகே, பேசிக்கா நிறைய விஷயத்துல எக்ஸ்போஸ் ஆகிறதுனால இந்த 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 சென்ஸ் ஆஃப் நாட் கான்சென்ட்ரேட்டிங் ஆன சிங்கிள் திங் வருதுங்கிற மாதிரி சொல்றியா நீங்க? வரமாட்டேதுங்கிற, கம்மியாயிடுச்சுங்க கான்சென்ட்ரேட்டிங் ஆன சிங்கிள் திங். அது ஒரு பிரைமரி திங் தானங்க. அதுக்கு அடுத்ததுதான் நம்ம பேசணும். நம்ம அந்த ஸ்கிரீன் டைம் பத்தி பேசுவோம்ல, எல்லாரும் இப்ப பேசிட்டு இருக்கிறதுதான். 30 செகண்ட் தான் ஒருத்தனோட கன்சம்ஷன் ஸ்பேனே இருக்கு, அட்டென்ஷன் ஸ்பேனே இருக்கு. அதுக்குள்ள அவனை வந்துட்டு நீ டக்கு டக்குன்னு என்கேஜ் பண்ணணும், மாத்தணும். இது சினிமால ரெஸ்டன்ட் ஆயிருக்கு, நம்ம பேசிட்டே இருக்கோம். இன்னொன்னு யூடியூப் ஷார்ட்ஸ். அந்த கருவம் வந்ததுல இருந்து நீங்க முதல்ல இருந்தே சொல்றீங்க யூடியூப் ஷார்ட்ஸ். நீ என்கிட்ட நீ சொல்லிட்டு இருப்ப, நான் வந்துட்டு நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்லைன்ட்டாங்கிறங்காட்டி யூடியூப்ல வந்துட்டு ஷார்ட்ஸே நான் பார்த்தது இல்லை ஆக்சுவலா. அதுக்கப்புறம் ஏன்னா நான் யூடியூப் அப்டேட் பண்ணதே இல்லை. ஒரு நாள் அப்டேட் பண்ண போயிட்டு அதை பார்க்க போய் இனி வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதை. அப்ப நீ என்கிட்ட சொல்லியிருக்க இது செம்ம அடிக்ஷன், இதை ஏங்க பயன்படுத்துவீங்க அப்படின்னு. நான் அப்ப இன்ஸ்டா பாட்டு அப்படி சொன்னேன். நீ அப்புறம் நான் யூடியூப் ஏடா நீயே இப்ப அதான்டா பண்றேன்னா, இப்ப பார்த்தா கட்சியில நீயே யூடியூப் ஷார்ட்ஸ் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்ட. நீ முதல்ல யூடியூப் ஷார்ட்ஸே பார்க்க மாட்டேன்னு சொல்லுவ. ஆக்சுவலா இப்ப வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னா என்ன வேணும்னு தெரிஞ்சுட்டு போவோம்ல, அந்த மாதிரி யூடியூப், இன்ஸ்டாகிராமு இதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு கலெக்டிவ் அக்ரிமெண்ட் இருக்கு. யூடியூப் வந்து எந்த மாதிரினா வந்து ஃபுல்லா இந்த ப்ரொமோஷனல் கண்டென்ட், இந்த விளாக்ஸ், இந்த ஃபுட் இது அந்த மாதிரி போடுறது, அதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூஸ், இதெல்லாம் ஷார்ட் கண்டென்ட்ல வந்துகிட்டே இருக்கும். இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்தோன்னா பர்சனலைஸ்டா இருக்கும். புரியுதா? ஒரு பர்டிகுலர் இன்ஃப்ளூயன்சர் இருக்கான்னா அந்த பர்டிகுலர் இன்ஃப்ளூயன்சருக்கு உள்ள இருக்கக்கூடிய கான்டென்ட் மட்டும் இருக்கும். ஸோ ஆக்சுவலாவே நம்ம மைண்டுக்கு தெரியும், இப்போ யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்கணும்னு நம்ம மைண்டுக்கு தோணுதா, இல்லை இன்ஸ்டாகிராம்ல போய் ரீல்ஸ் பார்க்கணும்னு தோணுதாங்கிறத வந்து ரொம்ப தெளிவா நம்ம மைண்டு சூஸ் பண்ணுவோம். பட் அதெல்லாம் தாண்டி இப்போ இது யூடியூப் ஷார்ட்ஸ் இன்ஸ்டாகிராமோட ஆக்சுவலா முடியல. இப்போ நீ பார்த்தனா லிங்க்டின்குள்ள ஷார்ட்ஸ் இருக்கு. ஒரு லிங்க்டின் ஆப் நீ ஸ்க்ரோல் பண்ணா லிங்க்டின்குள்ள ஷார்ட்ஸ் இருக்கு.
ரெடிட்குள்ள போனா ரெடிட்குள்ள ஷார்ட்ஸ் இருக்கு, ட்விட்டருக்குள்ள போனா ட்விட்டருக்குள்ளேயும் ஷார்ட்ஸ் இருக்கு. ஆனா வெவ்வேறு கரெக்ட். வெவ்வேறு ஃபார்ம்ல இருக்கும். ஒண்ணுமே இல்லை. ஆனா எண்ட் ஆஃப் த டே இது எல்லாமே ஒரே மாதிரியான ஒரு 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 மசில் மெமரிக்குள்ள வந்துரும். இப்போ நீ இது கவனிச்சிருக்கியா? நான் வந்து இப்பதான் ரீசெண்டா கேம் விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். சரியா? அது இன்னொரு அடிக்ஷனு. நான் வந்து ஃபர்ஸ்ட் ம். ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த கேமுக்கு ஒரு கண்ட்ரோல்ஸ் பேசிக்கா ஓடுறதுக்கு அந்த எல் ஜாய்ஸ்டிக் இருக்கும், பி வந்து டாஜ் பண்றதுக்கு அதுக்கு ஒரு ஃபைட்டிங் டைனமிக்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த ஃபைட்டிங் டைனமிக்ஸ்க்கு ஒரு செட் ஆஃப் கீஸ் இருக்கு. இப்போ அந்த கேம்ல இருந்து நான் இன்னொரு கேமுக்கு போறேன். அந்த கேம்லயும் அதே மாதிரி அதே கீஸ் இருக்கு. அப்ப நான் உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது ஏன்னா நம்மளுக்கு அந்த மசில் மெமரியா வந்து கீஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு மைண்ட்ல செட் ஆயிரும். கரெக்டா? ஸோ அது ம், சேஞ்ச் ம், ஆச்சுன்னா ம். நம்மளுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா இருக்கும். அதனால வந்து யூனிவர்சலா இவங்களுக்கு எல்லாம் ஒரு பேக்ட் இருக்க மாதிரி ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு, இந்த ஷார்ட்ஸ் யூசேஜுக்கு, இந்த இந்த வீடியோ ஸ்வைப் பண்ணா அடுத்த வீடியோ வருங்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஒரு வீடியோக்குள்ள போயிட்டேன்னா அதுக்கு அது கீழே ஒரு பல லட்சம் வீடியோஸ் இருக்கு. நீ ஸ்வைப் பண்ண வந்துகிட்டே இருக்குங்கிற ஒரு டிசைன் இருக்குல்ல. இந்த டிசைனை ம், வந்து ம், ம். ஒரு மாதிரி இப்ப எல்லா வெப்சைட்டுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கடா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. லிங்க்டின்குள்ள போய் ஒரு வீடியோ கிளிக் பண்றேன். லிங்க்டின்லயே இப்ப ஃபுல்லா இன்ஃபுளுசர்ஸ் இருக்கானுங்க தெரியும்ல. எல்லா டெக்னாலஜி ஸ்டாக்லயும் எல்லா ஜாப் ப்ரொஃபைல்லயும் வந்து இன்ஃபுளுசர்ஸ் இருப்பானுங்க. அங்க மெயினா இந்த ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ், இந்த ஜாப் ஏஜென்சிஸ்லாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அங்கேயுமே உன்னை கரெக்ட். ஈஸியா வீடியோவா கன்சியூம் பண்ண வைக்கிறானுங்க. அங்கேயும் சேம், நீ இன்ஸ்டாகிராம்குள்ள ஒரு வீடியோ கிளிக் பண்ணுவ, அப்புறம் ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சா அப்படியே வந்துகிட்டே இருக்கும் வீடியோ. அதுக்கப்புறம் அதுல இருந்து நீ அவனோட ஏன்னா ப்ரொஃபைல் இங்க வேற போலாம். லிங்க்டின் தாங்க நியூ ஜென் சோஷியல் மீடியா. அங்கேயும் வந்து கிரிஞ்சு கண்டென்ட் எல்லாம் போட்டுருக்கானுங்க. ஜாப் ஓரியன்டட் அங்க கிரிஞ்சு கண்டென்ட், அதான் அவங்க அவங்க காமெடி. வந்து ப்ரொஃபஷனல் நினைக்கிற கிரிஞ்சி கண்டென்ட் அவ்வளவுதான். இப்ப சோ அதான். ம், நான் ஒரு நீங்க பேசிட்டு எனக்கு ஒன்று ஞாபகம் வச்சு, கேமுங்கும் போது ம், ஃபர்ஸ்ட்லாம் பிளே ஸ்டேஷன்ல ஒரு லோடிங் டைம் இருக்கும். நான் ம், போயிருக்கும்போது எவனோ ஒரு ஏடிஎஸ்டி இருப்பான், எல்லா கேம் சென்டர்லயும் இருப்பான். அவன் என்ன தெரியுமா ம், பண்ணுவான்? எக்ஸ்பர்ட் அழுத்திக்கிட்டே இருப்பான். ஏதோ அந்த எக்ஸ்பர்ட் அழுத்தினா அந்த லோடிங் ஸ்கிரீன் ஃபாஸ்டா போற மாதிரி, இல்ல அங்க ம், எங்கேன்னு திரும்புவான், பக்கத்துல விளையாடுறவனை பார்ப்பான். ம். பொறுமையா இருக்காது. ஆனா ஒரு 60 to 70% ஆஃப் ஆளுங்க பேசாம நின்று அந்த லோடிங் ஸ்கிரீனை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட மைண்ட் செட்லாம் அந்த கேம் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணலாங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும். இந்த ரேண்டமா ஒருத்தனுக்கு மட்டும்தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயே இருந்தானுங்க. என் பிளே ஸ்டேஷன் இருந்தபோது எக்ஸ போட்டு அழுத்திக்கிட்டே இருப்பானுங்க. என்னடா எதுவுமே ஆரம்பிக்கல, லூசு பயமா அப்புறம் டக்குன்னு போன் எடுப்பான், பார்ப்பான். அதுவே வந்து ஜாவா போன். அப்ப அதுல என்ன வரும்? என்ன நோட்டிபிகேஷன் வர பொழுது வராது. ஜஸ்ட் அந்த ஏடிஎஸ்டிக்கு அதுக்குள்ள போயிட்டு டக்கு டக்கு டக்குன்னு மெனுக்குள்ள போறது, அதுல ஒரு ஜாவா ஆன் பண்றது. ஏன்டா அது லோடிங் டைம் நீங்க ஒரு ஜாவா கேம் முடிச்சிருவ, பிரின்ஸ் ஆஃப் பர்சியா. ஏன்டா இப்படி பண்றங்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஏடிஎஸ்டி. அப்புறம் ஸ்டார்ட் பட்டனை போட்டு அழுத்தி ஆஃப் பண்ணி ஆன் பண்றது, அது ஃபாஸ்டா லோட் ஆகும்னு. இப்ப நான் எதுக்கு அதை சொல்ல வந்தேன்னா, ஒரு ஒரு கேமை கன்சியூம் பண்றதுக்கே அந்த கேம்ல இருக்கவன் அவ்வளவு பாடுபட வேண்டியதா இருக்கு. இதை நான் பாசிட்டிவா பாக்குறதா நெகட்டிவா பாக்குறதா தெரியல. லாஸ்ட் டைம் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். நீ நல்ல கேம் விளையாடணும்னா நான் சொல்றது எனக்கு புரியும். ஒரு லோடிங் எல்லாத்துலயும் வந்துட்டு ஸ்டோரிக்கு ஒரு கிராபிக்ஸ் இருக்கும், கேம் பிளேக்கு ஒரு கிராபிக்ஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த ஆமா, ரெண்டையும் கட்சின்ஸ்க்கு வந்துட்டு வேற இப்போ கிராபிக்ஸ் இப்போ இருக்கும். கட்சின்ஸ்க்கு ஒரு கிராபிக்ஸ் இருக்குமா? கரெக்ட். இப்போ நீ நடந்து போயிட்டு இருக்க, டக்குனு யார்ட்டே ஒரு கேரக்டர் பேசுற, அந்த கேரக்டர் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அது என்ன பண்ணுவோம்னா, ஒரு க்ளோஸ் போய் ஒரு 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 சினிமாட்டிக் ஆங்கிள் போயிட்டு அங்கிருந்து ஒரு 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 கிராபிக்ஸ் மாறும், என்ஹான்ஸ்டா மாறும், பேசுவாங்க, திரும்பி ஒரு லோடிங் ஸ்கிரீன் வரும், அதுக்கப்புறம் ரன் பண்ணுவேன் இல்லையா? இப்ப வந்துட்டு இந்த பேசிக்கா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருந்து எல்லாம் மாறும். ஆஸ்பெக்ட் ரேஷியோ டக்குன்னு எல்லாமே சினிமேட்டிக்கா மாறி. மாறி கரெக்ட். ஸ்டோரியா மாறும். டக்குன்னு 16:9 மாதிரி கேம் பிளேக்கு வரும். கேமரா ஆங்கிள்லயே நீ உனக்கு நல்லா எல்லா டிஃபரன்ஸும் இருக்கும். கரெக்ட். இது வந்துட்டு காட் ஆஃப் வார்னு ஒரு கேம் விளையாடும் போது இப்படி இருக்காது. என்ன ஆகும்னா, காட் ஆஃப் வார் செகண்ட் பார்ட்ல ஜூஸ்னு ஒருத்தன், அவன் பெரிய கேரக்டர், அவனை அழிக்கவே முடியாதுங்கிற போது செகண்ட் ஒரு 2வது ஸ்டேஜ்லயே வந்துட்டு அவன் நம்மளை கொல்ற மாதிரி வரும். பேச முடிச்சதுக்கு அப்புறம் சண்டை வரப்போகுதுன்னு தெரியும். ஒரு ஒரு 3 செகண்ட் தான் டப்பு டப்பு டப்பு, அப்பவே வந்துட்டு பட்டன் அமுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஜூஸ் அடிச்சு கொண்டுறணும் 2வது ஸ்டேஜ்ல. ஏன்டா நீ ஆப்டிமைஸ் டு பி டெட், நீ சாகணுங்கிறது அந்த கேம்ல எழுதி இருக்கு. நீ ஸ்டேஜுக்கு ஃபைனல் பாஸ் எப்பறம் இப்ப கொல்ல முடியும், அது நீ உன்னை அடிக்கிற மாதிரி காட்டும், கடைசியில் நீ செத்துரு வேணாங்கிறது இவனுக்கு புரியாது. அதை அடிக்க விடுதுங்கிற காட்டி சொல்றதா அழுத்திட்டு போனாங்க. அந்த 3 செகண்டுக்கு அந்த அந்த வைப் வந்துட்டு இவங்களுக்கு அப்படி இருக்கும். சரியா? இப்போ அது யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஸ்பாயில் பண்ணுதான். அதனால இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்ப நீ கேம் விளையாண்டனா எப்படி இருக்கும்னா, இப்ப இருக்கக்கூடிய ஹை அண்ட் கேம்ஸை ஒரு கேரக்டருக்கும் ஒரு கேரக்டர் இன்னொரு ஸ்டேஜுக்கு போதுன்னா அந்த ஸ்டேஜ் லோட் ஆகணும். அந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு என்விரான்மெண்ட் நிறைய கிராபிக்ஸ் இருக்குன்னா, அவனை இங்கிருந்து அங்க இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு நடந்து போனா டக்குன்னு ஒரு நேரோ லேன் மாதிரி வரும். அந்த நேரோ லேனுக்குள்ள அவன் மெதுவா நடந்து போற மாதிரி வரும்.
பார்த்தனா இப்படின்னு போயிட்டு இருப்பான். அதுல அப்படியே அதாவது ஹைடு பண்ணி போவானுங்கல்ல, அந்த மாதிரி போவான், க்ரௌச் பண்ணி. ஏன் நீ அப்படி நீ என்ன ஃபாஸ்டா போனாலும் அவன் அப்படிதான் போவான். அது உனக்கு எப்படி ஃபீல் பண்ண வைக்கணும் நீ. ஆனா நீ அந்த போறதுக்குள்ள அந்த சைடு லோட் ஆயிரும். இப்ப நீ அங்க போனனா அப்படியே கேம் ஸ்மூதா போயிட்டு இருக்கும். இந்த அன்சார்டட் மாதிரி கேம்ஸ். அப்புறம் அந்த இதுல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்விங் பண்ணேன்னு வையேன், அந்த ஸ்விங் வந்துட்டு மோஷன்ல வந்துட்டு உனக்கு அடுத்த லோட் ஆகும். ஸோ தே ஆர் ஹைடிங் திஸ் லோடிங் ஸ்கிரீன்ஸ் அண்ட் லோடிங் டைம்ஸ் இன் சச் கிராபிக்ஸ். இப்ப அந்த அளவுக்கு ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியா இருக்கு. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பாயில் ஆயிருதான். ஸ்பாயில் ஆகி கடுப்பாயிடுறானுங்களாம் இப்படி லோடிங் ஸ்கிரீன் அடிக்கடி வந்துச்சுன்னா. ஸோ இந்த கிராஃபிக் டிசைனர்ஸ்க்குலாம் இந்த மாதிரி இப்போ ஒரு டாஸ்க், இது எப்படி ஹைட் பண்ணலாம், லோடிங் ஸ்கிரீன் எப்படி ஹைட் பண்ணலாம், எப்படி ஸ்மூதன் பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸை, இவனை எப்படி எங்கேஜாவே வைக்க முடியும். நீங்க இந்த ஹாப்டிக் ஃபீட்பேக் பார்த்தேன்னு வையேன், உன் கீபோர்ட்லயோ மவுஸ்லயோ வைப்ரேட் ஆயிட்டு இருக்கும். அப்ப ஸோ நீ அதுல எங்கேஜா இருப்ப. அப்போ டக்குன்னு லோடிங் ஸ்கிரீன்லாம் லோட் ஆயிரும், நீ டக்குன்னு போயிருவேன். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ஏன்டா கேமிங்கிறதே ஒரு எங்கேஜிங்கான பிளாட்ஃபார்ம் கரெக்டா, அதுலயும் உனக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் போகுதுங்கிறக்காக அங்க ஒரு இன்டகிரேஷன் போட்டு, சரி இதனால கிரியேட்டிவ் மீடியத்துல எக்ஸ்பீரியன்ஸ் என்ஹான்ஸ் ஆகுதுதான், பட் இது பாசிட்டிவா இருந்தா அப்படி எடுத்துக்கலாம். பட் இப்படி எடுத்துக்கிட்டா அப்போ உன்னோட சைக்காலஜிக்கெல்லாம் நீ எந்த அளவுக்கு இவால்வ் ஆயிட்டு இருக்கேன்னு பாத்தியா. உனக்கு அட்டென்ஷன் ஸ்பேனே இல்லாம போயிருச்சு. உனக்கு அந்த மொமெண்ட்ல கூட நீ கேம் விட்டு வெளில வந்துடலாம். ஏன்னா உனக்கு ஃபோன் இருக்கு, டப்புன்னு ஃபோன் எடுத்து பார்ப்பேன். இது சினிமாக்கு நம்ம பேசிட்டு இருப்போங்க பிரதர். ஃபோன் எடுத்து பார்க்க வைக்காம உனக்கு ஃபர்ஸ்ட் 25 நிமிஷம் உட்கார வைங்களா, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அப்படி மீன்வேல் சிவா பி லைக் அதை விட்டுருவோம். பட் அதான் நான் சொல்ல வரேன், அந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியாயிடுச்சு irrespective ஆஃப் எனி செக்டார். எல்லாரும் இதுக்காக மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, சினிமால இருந்து எல்லாமே. இப்ப இந்த நான் தான் முக்கியமா தூக்கிடுவாங்க இல்லங்க. இந்த நீங்க அட்டென்ஷன் ஸ்பேன் பத்தி பேசுறீங்கல்ல, இதுல செம ஏறனிக்கல்னு ஒரு விஷயம் சொல்லிட்டா. இந்த அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து ஒரு நிமிஷம் பிரதர் இருங்க. இப்ப நீங்க எக்ஸ்பெரிமெண்ட்லாம் அது பண்ணி கேட்டுறீங்க. அதாவது லோடிங் ஸ்கிரீன் மாதிரி நீங்க கண்டென்ட் என்ன சொல்றேன்னு தெரியல. சரி நம்ம இப்படி இந்த அட்டென்ஷன் ஸ்பேன் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன், இங்க லோட் ஆகிக்கிறீங்க இல்லையா? ஆமா, ஆக்சுவலா அது ஒரு நீ இப்ப இந்த லோட் ஆகிற மேட்டரே வந்து சூப்பரா அது பேசலாம், பின்னாடி பேசுவோம். பட் இந்த அட்டென்ஷன் ஸ்பேனுக்கு வரேன் நானு. இந்த அட்டென்ஷன் ஸ்பேனே ஒரு செம இரனிக்கலா இருக்குடா. அதை பத்தி யோசிக்கும் போது இப்ப நீ சொல்றல அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, ஒருத்தனை வந்து ஒரு விஷயத்த பார்க்க வைக்கிறதுல ஹோல்டு பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னவே அந்த அட்டென்ஷன் ஸ்பேனுக்கும் ஷார்ட்ஸுக்கும் வந்து ஒரு ப்ராடர் கனெக்ஷனோ ஒரு அனாலஜியோ இருக்கு மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா நம்மளுக்கு ஒரு விஷயத்த பாக்குறதுல, ஒரு பர்டிகுலர் விஷயத்த கன்சியூம் பண்றதுல ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா ஓவராலா என்னால ஒரு 10 மணி நேரம் விஷுவல் இன்ஃபர்மேஷனை கன்சியூம் பண்ண முடியுது, புரியுதா? அந்த ஃபேக்டர் ரொம்ப ஐரனியா இருக்கு. அது காரணம் இன்டராக்ஷன் பிரதர். அது ரொம்ப இன்டராக்டிவா இருக்கு அந்த மீடியம். உங்களுக்கு ஏவி மீடியம் எப்பவுமே ஹியூமனுக்கு வந்துட்டு ஒரு ஹலோ மியூட்ல போயிட்டீங்க பிரதர். எப்படி மியூட் ஆச்சுன்னு தெரியல. அதான் ஏவி மீடியம் எப்பவுமே வந்துட்டு அதான பிரதர் பெஸ்ட் மீடியம்னாலே ஏவி தானே, ஆடியோ விஷுவல் தானே. சோ அந்த மீடியம் ஆப்வியஸா உனக்கு இன்டராக்டிவா தான் இருக்கும். ஆனா நீங்க அப்படிதான் சொல்றீங்க. பட் அது இல்லாம நம்மளால ஒரு விஷயம், இப்போ ஒரு டாஸ்க் பண்றோம், ஒரு ஒர்க் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஒர்க்கை மட்டுமே நம்மளால பண்ண முடியறது இல்லைல்ல. இப்போ சைட்ல வந்து ஏதோ ஒரு வீடியோ பிளே ஆயிட்டு இருக்கும், அந்த வீடியோ பாக்குறதுனாலதான் உன்னை அந்த வீடியோ வந்து எங்கேஜ் பண்ணிருக்குன்னு உன்னால சொல்லவே முடியாது. வாய்ஸ் மட்டுமே கேட்டுக்கிட்டு நம்ம எவ்வளவு வீடியோ கன்சியூம் பண்றோம். ஆமா கரெக்ட். சோ அது என்ன ஃபேக்டர் வந்து நம்மள அடிக்ட் பண்ண வைக்குதுங்கிறதுக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு டெர்மினாலஜி இருக்கான்னு எனக்கு தெரியல பிரதர். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, நான் என்ன சொல்றேன்னா இங்க பாருங்க, இந்த அடிக்ஷன் எனக்கு அதான் பிரதர். இப்போ நீங்க சொல்றதுல ஒரே ஒரு மாறுபாடு என்னன்னா, அடிக்ஷனுக்கும் ஏடிஎஸ்டிக்கும் சின்ன ஃபைன் லைன் இருக்கோ தவிர இது ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு காரிலேட்டடா இருக்கான்னு எனக்கு தெரியல. அடிக்ஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஓவர் சம்திங் அண்ட் ஏடிஎஸ்டி, இந்த ரெண்டுக்கும் ஆக்சுவலா பெரிய இருக்கு பிரதர் ரிலவன்சி. பட் நான் ரொம்ப மினிமலா இருக்குங்கிற மாதிரி பாக்குறேன்னு வச்சுக்கோங்க. நீங்க அடிக்ஷன் பத்தி பேசுறீங்க கரெக்டா, பட் நீங்க அது எந்த விதத்துல ஏடிஎஸ்டிக்கு ஒர்க் அவுட் இதுன்னு சொல்றீங்க. நான் வந்து சூப்பரா சொல்றேன் பாரு. இப்போ இதே எடுத்துக்கோ, சரக்கு அடிக்கிற, சரியா? சரக்கு அடிக்கிறது அடிக்ஷன். சரக்கு அடிச்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? லிவர் சிரோசிஸ் வரும், பார்ட் எல்லாம் கெட்டு போகும், செத்து போயிடுவேன்.
எனக்கு இந்த அடிக்ஷன் ஓவர் கன்சியூமிங் கண்டென்ட் அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நான் வந்து செம அடிக்டடா இருக்கேன், ஒரு கண்டென்ட்டை கன்சியூம் பண்றதுல ரொம்ப இதா இருக்கேன். அதோட எண்ட் ப்ராடக்ட் எண்ட் ஆஃப் த டே எங்க போய் சேர்றேன்னா, ஒரு 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 ஏடிஹெச்டி ஜோனுக்கு போய் சேர்றேன், இல்ல ஒரு ப்ரொக்ராஸ்டினேட் பண்ற ஜோனுக்கு போய் சேர்றேங்கிறத என்னோட இதா இருக்கு. ஏன்னா நான் வந்து வேற ஏதோ ஒரு பாட்காஸ்ட் கேட்டிருந்தேன், அதுல வந்து அடிக்ஷனை பத்தி தெளிவா சொல்லிட்டு இருப்பானுங்க. இப்போ ஒருத்தன் அடிக்டடா இருக்கான்னா அவனுக்கு வந்து என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வச்சு நம்ம வந்து இது பண்ணலாம்னு சொல்லிட்டு மெயினா வந்து அதுல வந்து சரக்கு ட்ரிங்கிங் அடிக்ஷன் இருக்கிறத வச்சு பேசிட்டு இருப்பானுங்க. ஃபர்ஸ்ட் ட்ரிங்கிங் அடிக்ஷன் இருக்கவனுங்க வந்து சரக்கு அடிச்சுட்டே இருப்பானுங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு மூளை அஃபெக்ட் ஆகி மறதி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் மறதி இருக்க ஆட்களுக்கு வந்து எப்பவுமே இரிட்டேட்டடாகவே இருப்பானுங்க, ஏன்னா அவனுக்கு ஏதோ ஒரு விஷயத்த மறந்துடுவானுங்க. அதை தாண்டி அவன்கிட்ட போயிட்டு அந்த இரிட்டேஷனை நீ சரக்க விடு அப்படின்னு சொன்னா அவனே ஒரு வித்ட்ராவல் சிம்டம்ல இருப்பான். பிளஸ் விட முடியாதுங்கிற ஒரு வெறுப்புல வந்து அவனுக்கு டென்ஷன் ஆகும், தப்புன்னு தெரியும், ஆனா அதை விட முடியாத ஒரு டென்ஷன் வரும்ல. அதே மாதிரி எனக்கு ஆக்சுவலா எப்ப ஃபீல் ஆச்சுன்னா, நம்ம ஃபோன் யூஸ் பண்ணிட்டே இருப்போம், எல்லா இடத்துக்கும் எடுத்துக்கிட்டே போவோம். கடைசியில எந்த இடத்துக்கு வந்து அலார்மிங்கா எனக்கு எப்ப தோணுச்சுன்னா, பாத்ரூம் நம்ம குளிப்போம், பாத்ரூம்ல ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், அந்த பாத்ரூம் ஸ்டாண்ட்ல வந்து சும்மா பாட்காஸ்ட் மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு கிரிக்கெட் கமெண்ட்ரி மாதிரியோ நான் தினம் காலையில எனக்கு எந்திரிச்சு ரெடி ஆகிறதுக்கு ஒரு சின்ன இன்டர்வல் ஆஃப் டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு எந்திரிக்கணும், குளிக்கணும், ரெடி ஆகணும், ஆஃபீஸ் போறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் இருக்குன்னா அந்த குளிக்கிற டைம்ல டக்குன்னு நான் ஒரு இந்த வீடியோ ஒன்று போட்டுருவேன், ஒரு கிரிக்கெட் கமெண்ட்ரி ஒன்று, முன்னத்த நாள் நடந்த மேட்சோட அடுத்த நாள் கமெண்ட்ரி, அதை போட்டு அதை கேட்டுக்கிட்டே குளிக்கிறது. இது வந்து எனக்கு வியர்டாவே தெரியல, ஏன்னா நான் இந்த விஷயத்துக்கு பழகிட்டேன். ஆனா என் கூட இருக்க என் ஒய்ஃபுக்கு இதை பார்க்கும்போது என்னடா இந்த அளவுக்கு அடிக்ட் ஆயிருக்க நீன்னு தோணுச்சு. ஆக்சுவலா அதுக்கப்புறம் அவ வந்து என்கிட்ட இந்த விஷயம் சொல்றா, நீ வந்து பாத்ரூம்ல வீடியோ பாக்குற அளவுக்கு நீ வந்து இந்த அளவுக்கு ஸ்கிரீன் டைம்ல அடிக்டடா இருக்க, உனக்கு புரியுதா இல்லையானா எனக்கு அவ சொல்ற பாயிண்ட் வந்து ரொம்ப சென்சிபிளா கரெக்டா தான் இருக்கு. ஆனா எனக்கு டென்ஷன் ஆகுது, இது இந்த இந்த ஒரு சின்ன இதை கூட இந்த சுதந்திரத்தை கூட நான் கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணு அந்த மாதிரி ஆயிட்டேன் நானு. இப்ப இதுல என்ன பிரச்சனைனா, நான் மட்டும்தான் இந்த பிரச்சனைனா இப்ப ஃபுல்லா பாத்ரூம் ஸ்பீக்கர்ஸ். அதான் பிரதர், இப்ப இது எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனைனா, இப்ப பாத்ரூம் ஸ்பீக்கர்ஸ், பாத்ரூம்ல வந்து வாட்டர் ப்ரூஃப் டிஸ்பிளே வைக்கிறது இட்ஸ் எ திங் ஆக்சுவலி. ஸோ அதே மாதிரி இன்னொன்னு பார்த்தேன், சைனீஸ் ஓஇஎம்ஸ், அதாவது சைனீஸ் கார் மேனுஃபேக்சரர்ஸோட இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்பிளே ஒன்று சொல்லுவானுங்களே பிரதர், அந்த ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட் டிஸ்பிளே இருக்கும்ல முன்னாடி டேஷ்போர்ட்ல, அது வந்து எல்லாமே கேக்குறானுங்க பிரதர், மாளவிகா டான்ஸ் எல்லாம் கேக்குறானுங்க பிரதர், எல்லாமே. அது ஏன் அப்படி கேக்குறான்னா, அவன் வந்து ஃபுல்லா கார் அண்ட் கம்பெனியன் மாடல்ல வந்து கம்ப்ளீட்டா டிசைன் பண்றான் பிரதர். சைனால எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு இருக்க டிராபிக்கு அவங்க ஃபிளாட்லயே வந்து ஃபுல்லா ஃபிளாட்லயே வந்து லிஃப்ட் சிஸ்டம் தான் இருக்கும், காரை வந்து ஃபிளாட்டோட ஃப்ளோர்லயே பார்க் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு தேவை இருக்கும். ஸோ அதனால அவனுக்கு வந்து ஆஃபீஸோட இதுல இருந்து வீட்டுக்கு வர்ற வரைக்கும் ஒரு டைம் இருக்கும் இல்லையா, அந்த டைம் ஃபுல்லா வந்து அவன் கார்ல ஐடியலா இருக்க நேரம் அதிகம், அவன் டிரைவ் பண்ற நேரத்தோட அவன் ஐடியலா இருக்க நேரம் அதிகம். ஸோ அந்த டைம்ல வந்து அவனை என்கேஜ் பண்றதுக்கு they see that people are using more and more அந்த செக்மெண்ட் இன் கார்ஸ், அதனால அந்த செக்மெண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணி அவன் பண்றான். இது விச் இஸ் த சேலஞ்ச் டு அதர் ஓஇஎம்ஸ் சொல்லிட்டு அவன் ஒரு வீடியோ, அதுவும் பாருங்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் வீடியோல தான் கன்சியூம் பண்றான். ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது இது எனக்கு மட்டும் இல்ல, இது வந்து ஓவராலா இந்த ஸ்பேஸ் இருக்கு, இந்த ஸ்பேஸை வந்து இந்த ஸ்பேஸ்ல எல்லாம் அடிக்ட் ஆறானுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா ப்ராடக்ட் பிளேஸ் பண்றவங்களும் வந்து அதை செமையா இது பண்றானுங்க. ஸோ இது ஒரு டிபிக்கல் அடிக்ஷன் தான் பிரதர். இது வந்து நார்மலா என்னப்பா அவரு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்யறாரு, நைட்டு கொஞ்ச நேரம் ஜாலியா போன் பாக்குறதோ இல்ல காலைல கொஞ்ச நேரம் போன் பாக்குறதோ என்ன ஒருத்தனுக்கு பிரச்சனை அப்படிங்கிற ஜோன்லயே நம்ம இது பார்க்க முடியாதுன்னு சொல்ல வரேன். எப்படி மற்ற அடிக்ஷன்லாம் வந்து ஒருத்தனோட டெய்லி டே டு டே ஃபங்க்ஷனையோ இல்லை எண்ட் ஆஃப் டே ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து சேர்க்குமோ, அதே மாதிரிதான் இதோட எண்ட் ப்ராடக்ட்ஸ். இது வந்து பலவேறு ஒரு அடிக்ஷன் வந்து உடம்புல பலவேறு பிரச்சனையை ஏற்படுத்துங்கிற மாதிரி இந்த மொபைல் அடிக்ஷனும் ஸ்கிரீன் டைம் அடிக்ஷனும் வந்து மனதளவுல வந்து எந்த ரூட்டை வேணா எடுக்கலாம். அதுல ஒரு ரூட் ஏடிஹெச்டி, ஒரு ரூட் வந்து ப்ரொக்ராஸ்டினேஷனா இருக்கும், ஒரு ரூட் வந்து கண் பிரச்சனை, அந்த மாதிரி எதுவா வேணா போலாம் அப்படின்னு சொல்ல வரேன் நான். இல்ல எனக்கு இப்ப நீங்க சைடுல ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க கேட்டுக்கிட்டே. இல்ல பிரதர், இல்ல இப்பொழுது இல்லை, முன்னாடி பண்ணி கொண்டிருந்தேன்.
அதான் சொல்றேன். எப்படி இருக்குன்னா, இப்ப நீங்க ஸ்க்ரோல் பிரதர் மட்டும் பண்ணிட்டு வேலிடான இருந்தீங்கன்னு பாயிண்ட்ஸ வச்சுக்கங்களேன். புட் ஒர்க் பண்றது வேண்டி பேசிட்டு இருக்கேன் பிரதர் நானு. அதான் இப்ப நீங்க சைடுல பாத்துக்கிட்டு இருக்கேன். ஸ்க்ரோல் மட்டும் பண்ணிருந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்குன்னா, இரும்பு திரையில வந்து ஜெல்லி கணேஷ் கேட்பாரு தெரியுமா? நம்ம வேணா இன்னொரு லோன் எடுத்து இதை பாக்குற மாதிரி, தம்பி போட்டு ஸ்க்ரோல் பண்ணிதான்ப்பா இன்னொரு புது பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த டிஸ்கஷன்ங்கிற மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுங்க. டேய் கர்த்தரே, பக் 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 அப்படின்னு ஸ்கிரீன் எல்லாம் எடுத்து உடைக்கிற மாதிரி போயிருவேன் பிரதர் நானு. இது அவன் பேர் என்னது, நம்பால் நெப்போலிய போக்கி படத்துல அந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாத்தையும் உடைப்பான் தெரியுமா? ஆமா, ஏய்! அந்த மாதிரி ஆயிருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஆயிருந்தது. பிரதர்? ஆக்சுவலா இந்த லூப்ல இருந்து வெளியே வர முடியாது. நான் என்ன சொல்றேன், எல்லாரும் டார்க் வெப்ல அவங்கவுங்க ஆதார் கார்டு அப்லோடு பண்ணிட்டு பேசாம நீங்களே வந்துட்டு சரணடைஞ்சிருங்க. டு த வி கிட்ட வந்துட்டு சரணடைஞ்சிருங்க. வி ஃபார் வெண்டேட்டா கிட்டேங்கிற. இது ஒரு ஃபிங்கர்மென்ட்ஸ் சொசைட்டி மாதிரி, இது ஒரு சொசைட்டி பிரதர். இந்த இலுமினாட்டி சொசைட்டி நம்மளை அழிக்க போகுது. இது இல்ல, முடிச்சு விட்டுருச்சு நம்மள, அவ்வளவு ஆக்சுவலா முடிச்சு. வந்து இதுக்கு மேல வந்து ஒர்க் ஆகக்கூடிய டிஜிட்டல் வெல்பீயிங் ப்ராடக்ட்டோ இல்ல ஆப்போ டெவலப் பண்ணணும்னா ஒண்ணுதான் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஹார்ட் கோட் பண்ணிடணும் போன்ல. 1 மணி நேரத்துக்கு வேற இந்த டெய்லி போன் யூஸ் பண்ணா போன் வெடிக்க வைங்க, கை வெடிச்சு செதறட்டுங்கிற மாதிரி ஏதாவது பண்ணாதான் கம்முன்னு இருப்பானுங்க. டேய், இதெல்லாம் கொக்கைன் மாதிரி. அவ்வளவுதான். ஐயா கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி, பாப்லோ எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கையெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சு போறோம். பரவாயில்ல, வெடிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. இந்த ஷீல்டு மாதிரி ஒண்ணு போட்டு, ரேடியேஷன் ஷீல்டு மாதிரி கண்ணத்துக்கு ஒண்ணு ஓட்டு யூஸ் பண்ணிட்டே இருப்பானுங்க பாவம். ஒண்ணுமே பண்ண முடியாது பிரதர். இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க சொல்ற பிரதர், எனக்கு என்ன தோணுதுன்னா, போன்ல இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கு பிரதர். அந்த இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம லைஃப் ரிலே ஆயிருச்சு பிரதர். ஸோ இப்போ நான் நம்ப மாட்டீங்க, நீங்க என்ன ஓக் புளுத்தின்னு சொல்லுவீங்க. அதான் பிரச்சனை எனக்கு. நான் ஃபேக்ட சொல்லி என் ட்ரூத் சொல்லுவேன் நானு. ஆனா நீங்க உங்களை மாதிரி ஆளுங்க தான் என் பிரச்சனையே. சொல்லட்டுங்களா? சரி, நானு கேட்பீங்களா சொல்லி தொலைங்க. பிரதர்? நான் வந்துட்டு ஒரு ஃபிளிப் போனை கஷ்டப்பட்டு, எனக்கு ஃபிளிப் போன்ஸ் ரொம்ப பிடிக்கும் பிரதர். ஆனா என்னால வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபிளிப் போன் அஃபோர்ட் பண்ண முடியாதுங்கிறங்காட்டி நான் வந்துட்டு ஒரு விண்டேஜ் ஃபிளிப் போன் கஷ்டப்பட்டு சோர்ஸ் பண்ணி சவுதி அரேபியால இருந்து வாங்கினேன் பிரதர். சூப்பர் ஃபிளிப் போன், நோக்கியாவோடது. பட் என்னால அதை யூஸ் பண்ணவே முடியல பிரதர். யூஸ் பண்ண விடவே இல்லை பிரதர் யாருமே. இத்தனைக்கும் வாட்ஸ்அப் எனேபிள்டா தான் வாங்கினேன். ஏன்னா சரி ஓகே, அதுல வாட்ஸ்அப் இருக்கு, அது வந்துட்டு ஏதோ ஒரு ஓஎஸ் பிரதர். அது என்ன ஓஎஸ்ன்னு மறந்துட்டேன். அந்த அந்த போன் வந்துட்டு நம்ம ஊர்ல அவைலபிலிட்டியே இல்லை இந்தியால. ஸோ சிம்பைன் நான் அது வயசா? வாங்கினது சிம்பையன் கிடையாது பிரதர். உங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு ஓஎஸ் சொல்றீங்க இல்லையா, ஐடி கையா? ஜாவா? கஷ்டம். அது சிம்பையன் கிடையாது. சிம்பையன்லாம் சாம்சங்ல தான் இருந்துச்சு. ஸோ இது ஒரு ஓஎஸ். இந்த நோக்கியால ஓஎஸ் இருந்துச்சுடா சிம்பைன் வயசு. என்னடா நீ மயிராட்டம் சரி பேசுற? நோக்கியால சிம்பைன் இருந்துச்சு, இருந்து ஜாவாவும் இருந்துச்சு. ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, இருந்துச்சுங்க. இது உங்களுக்கு டெக் டெக் பத்தி மிஸ்டர் ஹூம்ஸ் பத்தி ஒரு சரி ஓகே. இங்க பாருங்க, டெக்லின் நான் அடிச்சாலும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம்ல நாங்க. டெக் சேனல் அது அது எதுவும் இதெல்லாம் கில்ட்டுக்காக. இப்பெல்லாம் வந்துட்டு கில்ட்டை வந்துட்டு ஆப்ல காட்டுறது இல்லையா? ஒரு இன்ஷாட்டு, அதுக்கப்புறமேல் வந்துட்டு ஒரு monday.com மாதிரி ஒரு ப்ரொடக்டிவிட்டி ஆப் ஒண்ணு, அதுக்கப்புறமேல் வந்துட்டு ஒரு இந்த ஃபினான்ஸை பேலன்ஸ் பண்ற மாதிரி ஸ்பிளிட் வைஸ் மாதிரி ஒரு ஆப் ஒண்ணு, அது போக வந்துட்டு சேனல்ஸ்ல வந்துட்டு எம்கேபிஹெச்டி, அதுக்கப்புறம் ஒரு 3-4 ப்ரொடக்டிவிட்டி சேனல்ஸ், அப்புறம் இந்த ஸ்லோமோ கைஸ், இவங்கள மாதிரிலாம் போட்டா சயின்ஸ் சயின்ஸ் ஓரியன்டா நான் பாக்குறேன், நான் கொஞ்சம் ப்ரொடக்டிவா இருக்கேன் அப்படின்னு நீங்க நம்பிக்கிறது. ஆனா பூரா கலாட்டா.com வலைபேச்சு உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது. சரி அலைபேச்செல்லாம் நான் விடுங்க, ரெகுலரா பார்ப்பேன் பிரதர். 10 நிமிஷம் தான் பசங்க டீசெண்டா தெரியுது. பேசுவாங்க. வலைபேச்சு, சாய் வித் சித்ரா, மனோபாலா, அது மனோபாலா அவுட்டு, சாய் வித் சித்ரா, பிரதர், அதுக்கப்புறம் சாய் வித் நம்ம சித்ராவும் இவனுக்கு கம்பேர் பண்ணாதீங்க பிரதர். சாய் வித் சித்ராலாம் சூப்பர் சேனல் பிரதர். அதுதான் இல்ல. நான் என்ன சொல்றேன், இவங்க தப்புன்னு சொல்ல வரல, இவங்களெல்லாம் தான் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது கரெக்ட்டுங்களா? வலைபேச்ச வந்து நான் 2xல போட்டு கேட்பேன். ஆனா அப்படி சாய் வித் சொல்லுங்க. சித்ராவை என்னைக்குமே நான் வந்து அப்படின்னு 1xல தான் கேட்பேன் பிரதர். பிகாஸ் ஐ வேல்யூ அப்படி சாய் பேசுறது வித் சித்ரா. வேடிக்கையா இருக்கு. சோ அதான் இது என்னதுலே, இதுதான் இது ஒரு சர்க்கிள் பிரதர். இப்படிதான் போயிட்டு இருக்கோம். நான் என்ன சொல்ல வந்தேனே மறந்துட்டேன் பிரதர். இந்த அளவுக்கு தான் என்னோட ஏடிஎச்டி இருக்கு. உங்களுக்கு So, அந்த ஏடிஎஸ்டி flip கன்ஃபார்ம். concept வரும். பிரதர் இதுதான் நான் அடுத்த குழந்தையில இருந்து ஆக்சுவலா இது. பிரதர் எனக்கு அதனாலதான் கில்ட்டே கிடையாது. நான் சின்னதுல இருந்து எனக்கு ஏடிஎச்டி இருக்குன்னு சொல்லி எல்லாரும் என்ன பிராண்ட், அதனால எனக்கு அதுல இது எனக்கு வந்துட்டு வாங்க வாங்க வெல்கம் டு த என்ன கிளப்னு சொல்ல நான் வரீங்க? உட்காந்துருக்கேன். உங்களுக்கு வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட் ஆகல, நீங்க ஜெனட்டிக்கலா தான் வந்திருக்கு, அதனால நீங்க நல்லவருன்னு சொல்ல வரீங்களா? எனக்கு அந்த மாதிரிதான். அது இல்ல பிரதர், மயிராட்டம் நான் இருக்கு உங்க புதுசு கருத்து. கிடையாதுங்கிறேன். ஐயா நான் புதுசு கிடையாதுங்க ஐயா. நீங்க தான் வந்து எங்க ஃபைட் கிளப்ல ஜாயின் பண்ணிருக்கீங்கிறது தான் உண்மை, நிதர்சனமான உண்மை. நான்லாம் பேசிக்கிட்டே இருப்பேன், டக்குன்னு ஊதுவத்தி எடுத்து மூக்குள்ள விட்டுருவேன். அந்த மாதிரி ஏடிஎஸ்டி இருக்காரு.
சரி அதை உங்க விடுங்க. கருத்து இல்ல உங்களோட கருத்தே எனக்கு ரொம்ப இந்த பாட்காஸ்ட் கேக்குறவனுங்க டைலர் பத்தி கேக்குறவங்க எல்லாம் பார்க்கும்போது எனக்கு பாவமா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் கருத்தே கிடையாது பிரதர். நீங்க சொல்ற கருத்தே எப்படி இருக்குன்னா வந்து ரிவர் மாதிரி போற மனசு போற வழியில போகுண்டா என் கருத்துங்கிற மாதிரி போயிட்டே தாட்டே அந்த மாதிரி ஆயிடுது இருப்பானுங்க. பிரதர். வாழ்க்கையே அப்படிதானே பிரதர். சொல்லுங்க பார்க்கலாம். ராம் ஜானு மாதிரி ராம் பாருங்க எல்லா பக்கமும் போவாங்க. எதுக்குன்னே தெரியாது. 10வது படிச்ச ஒரு பொண்ணுக்காக எல்லா பக்கமும் போகும்போது நானும் அதே மாதிரி போயிட்டே இருப்பேன். சரி, கான்செப்டுக்கு வருவோம் இருங்க. பாத்தீங்களா, ஏடிஎஸ்டினால நம்ம எங்கேயோ டிராவல் ஆகும். சோ இது ஏடிஎஸ்டில வராது பிரதர். இது வந்துட்டு மனம் போன போக்கில் நம்ம போவது. இது தப்பு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏடிஎஸ்டி எங்க நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டேஜ்ல ஏறிட்டு அவர் பாட்டுக்கு மனம் போன போக்குல பேசிட்டு இருக்காரு. அதுக்கு எவ்வளவு அதுக்கு ஈக்குவலன்ட் தானே இது. அப்படிலாம் இல்ல. அது ஏடிஎஸ்டிக்குள்ள வராது. சோ அது கம்மிங் பேக் டு த மறதிங்க, பாயிண்ட். வயது மிகுதியால் வரக்கூடிய மறதி. மறதி வேற, ஏடிஎஸ்டி வேற. முதல்ல ஆண்டவர் ஏடிஎஸ்டி என்னன்னு அடிக்கடி தெரியுமா பண்றாரு. உங்களுக்கு? ஆண்டவர் இத காலங்காலமா பண்றாரு. கடைசியா வருவாரு சுத்திட்டு. பாவம். சோ என்னன்னா, அதான் பிரதர், மனம் போன போக்குல போறது மேட்டர் கிடையாது. அதுக்கான ஆக்ஷன்ஸையும் எடுத்துட்டீங்கன்னா அப்ப ஏடிஎஸ்டி இருக்குன்னு அர்த்தம். ஜஸ்ட் அது போக்கோட நின்றுச்சுன்னா யூ ஆர் ஜஸ்ட் சைக்காலஜிக்கலி ஹேவிங் சம் இம்பேலன்ஸ்ங்கிறதோட முடிஞ்சிடும். ஏடிஎஸ்டின்னு மாறாது அது. புரியுதுங்களா? அது ஆக்ஷனா மாறும் பொழுதுதான் உங்களுக்கு இதாகுது. சரி, இப்ப கம்மிங் பேக் டு ஃபிளிப் போனு நான் வாங்கினேன் பிரதர். நான் எதுக்கு அதை சொல்ல வந்தேன்னா, நான் வாங்கிட்டேன். எனக்கு ஸ்மார்ட் போன் ஆப்வியஸாவே பிடிக்காது. ஒரே ஒரு காரணத்தினால பிடிக்கும். என்ன காரணம்னா யூடியூப். அதுல வந்துட்டு சினிமா ஓரியன்டா நிறைய நியூஸ் வந்துட்டே இருக்கும். யாரும் உங்கள்ட்ட பேசலனாலும் நீங்க அதை எடுத்து போட்டு உட்காந்துட்டீங்கன்னா ஜம்முன்னு கேட்டுருக்கலாம். அது ஏடிஎஸ்டி இருக்கவனுக்கு அது ஒரு இதுதானே, ஒரு லட்டு கொடுத்த மாதிரி போட்டு அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கிறது. சோ நான் என்ன பண்ணேன், ஓகே நம்ம நம்ம வந்துட்டு இது அப்படியே மினிமைஸ் பண்ணி கடைசியில சும்மா வைஃபை கனெக்ட் பண்ணா பார்க்கலாங்கிற மாதிரி எடுத்து இந்த டிவைஸை கொண்டு வந்துருவோம்னு நினைச்சேன் பிரதர். அதை வாங்கி வச்சேன் பிரதர். 2 நாள் தான் முடிஞ்சுது. அதுல வாட்ஸ்அப் ஆக்சுவலா அந்த ஓஎஸ்ல ஒழுங்கா ஒர்க் ஆகாது. என்ன ஆகும்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் நிறைய வந்துச்சுன்னா ஹேங் ஆயிரும் போனு. நீங்க வாட்ஸ்அப் ஆன் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் இருக்காது. அது ரேம் ரொம்ப கம்மி இல்லை உங்களுக்கு, அதனால ரொம்ப ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதுல முடிச்சானுங்க. சரி, வாட்ஸ்அப் டெலிட் பண்ணிட்டான்னா வாட்ஸ்அப் இஸ் இன்டெகிரல் பார்ட் இன் ஆஃபீஸ் இட் செல்ஃப். நீ ஆஃபீஸ் இன்ஃபர்மேஷனை ஏன்டா மெயில் பண்ணுங்கடா, நான் பாக்குறேன்டா, நான் பழையாலாம் மாற ட்ரை பண்றேன்டா, நீ யார் மூடிட்டு வாட்ஸ்அப் பண்ற அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் இன்டெகிரல் பார்ட்டுப்பா, அதெல்லாம் முடியாது, வாட்ஸ்அப் குரூப்ல தான் போடுவோம்னு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. ஏண்டா 5 பேர் இருக்கிற ஆஃபீஸ்னாலும் வாட்ஸ்அப்ல தான் போடுவேங்கிறீங்க, 500 பேர் இருக்கிற ஆஃபீஸ்னாலும் வாட்ஸ்அப்ல தான் போடுவேங்கிறீங்க. என்னடா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நீ என்ன அப்டேட் மெயில்ல வந்தாலும் அது வாட்ஸ்அப்ல ஒரு காப்பி வரும். ஸோ இது இங்கேன்ட்டு இல்ல பிரதர், நான் சொல்றேன் காலேஜ்ல என்னால மாற முடியல. நான் நான் என் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணும்போது நான் போன் வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து நான் ஒரு பேசிக் போனுக்கு மாறலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கேயும் என்ன சொல்றாங்கன்னா வாட்ஸ்அப்ல தான் வந்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் பரப்பும்னு சொல்லிட்டு ஹெச்ஓடி முத கொண்டு வாட்ஸ்அப்ல இருக்கான். அவனு போட்டுக்கிட்டே இருப்பானுங்க. நீ அதுலதான் பார்த்தே ஆகணும். நீ நீ வாட்ஸ்அப் இல்லைன்னா முடிஞ்ச உன்னால நீ செத்ததுக்கு ஈக்குவலா கன்சிடர் பண்ணிடுவானுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆல்ரெடி என்ன பாதி பேர் கன்சிடர் பண்ணிட்டானுங்க. இது இனி வாட்ஸ்அப்பும் இல்லை அப்படின்னா நீட்டா சாமி பொட்டு வச்சு கும்பிட்டுருவானுங்க உனக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நீ கட்டாயத்தால் ஒரு ஸ்மார்ட் போனை ஓன் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருது. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னா, யூ கேனாட் எஸ்கேப் ஃப்ரம் திஸ் லூப். இட்ஸ் an integral பார்ட். இது ஒரு அத்தியாவசியமா மாறிடுச்சு. நீ இது வேணாம்னு நினைச்சாலும் அது வேணும்ன்றானுங்க, அது வேணாம் நினைச்சா இது வேணும். நீ இப்ப ஜிபே அது வேணாம் நான் பணம் நீ வேற ஒருத்தனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. சரிடா, நான் அதையும் எப்படியாவது கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போய் ஆன்லைன் பேங்கிங் பண்ணி பண்ணா, இல்லைன்னா என்னோட டேப் எடுத்து வைஃபை ஆன் பண்ணி பண்ணா வேணா என்னடா எனக்கு என்னடா அப்படின்னா வாட்ஸ்அப் இருக்குடா. நீ இப்ப 5 நிமிஷத்துல ஒருத்தன் செத்தானாலும் வாட்ஸ்அப்ல தான் போடுவான் ரீட் விவேக்னு சொல்லி. அப்ப நீ என்னடா பண்ணுவ அப்படின்னு ஆக்சுவலா போன் பண்ணி தகவல் வாட்ஸ்அப் வந்து ஜஸ்ட் வெறும் ஒரு இன்ஸ்டன்ட் மெசேஜிங் ஆப் மட்டும் இல்லைங்க. வாட்ஸ்அப் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய சில்லற. அதுக்கு அங்கிருந்து தாங்க நீங்க ஒரு ஆப்புக்குள்ளே போவீங்க பிரதர். ரெவன்யூவே இல்ல, தெரியுமில்ல. அங்கிருந்து தான் போவீங்க. ரெவன்யூ ஜென்ரேஷனுக்கு என்னன்னு தெரியாது. யூடியூப்ல பார்த்தோன்னா கண்டது வந்துட்டு இருக்கும். நீ நெட்ல போய் ஜஸ்ட் அடி வாட் இஸ் த ரெவன்யூ ஃபார் வாட்ஸ்அப்னு. அது ஒரு ரெவன்யூ ஜென்ரேட்டிங் பிளாட்ஃபார்ம். பட் ஆனா எப்படி ரெவன்யூ வருதுன்னு எங்கேயுமே எக்ஸ்போஸ் பண்ண மாட்டானுங்க. அப்ப எப்படி எனக்கு புரியல. இன்னொன்னு என்னன்னா, இந்த வாட்ஸ்அப்ல நீ 1 மாசம் ஜஸ்ட் ஆஃப் பண்ணி வச்சனா அடுத்து பார்த்தோன்னா ஒரு 6 பேருக்கு குழந்தை பிறந்திருக்கும், 3 பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கும். ஒருத்தரும் ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டான். என்ன காரணம்னா வால்யூம் பண்ணலாம்ல வாட்ஸ்அப்ல. நீ ஒரு அதான்டா எனக்கு பிரச்சனையே அதான்டா. நான் உனக்கு சொன்னது பாரு, திரும்பி வந்துட்டே இருப்பேன். நான் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொன்னேன்ல, அதாவது உன்னால ஒரு ஒரு ஆக்ஷனை நிறைவேற்ற முடியும் மேஜிக் மாதிரி உட்கார்ந்த இடத்துல இருந்து.
நீ என்ன நினைக்கிறியோ அதை நிறைவேற்றுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப்பையாவது ஃப்ரண்ட்ல எடுத்துக்க முடியும் ஃபோன் இருந்துச்சுன்னா உன்ட்டு. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அண்ட் இது பெரிய டிஸ்அட்வான்டேஜா நம்ம ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு கல்யாணம்னு வையேன், நான் வந்துட்டு என் ஃபோன் என் கையில இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு ஒரு 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 இமேஜ் டவுன்லோட் பண்ணி இல்லை நான் நேரா ஒரு ஒரு ஜீரோ, அதாவது ஃப்ரம் த ஸ்கிராச் பண்ண ரோலெக்ஸ் பண்ணனால டக்குன்னு ஒரு குரோம்குள்ள போயிட்டு என்னது குரோமோ ஸ்னாப்சீடோ இல்ல பிக்சார்ட்டுக்குள்ளேயோ போயிட்டு இன்விடேஷன் மேக்கர் அப்படின்னு அடிச்சு என் பேரு ஃபியான்சே பேர் அடிச்சு ஓகே கொடுத்தனா குப்புன்னு வந்துடும் நிகழ்ச்சி நிரல் அப்படின்னு போட்டு அந்த பிடிஎஃப் தூக்கிட்டு போயிட்டு ஷேர் பண்ணா என்ன பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் 150 பேருக்கு நான் சொல்லிடுவேன். எனக்கு இந்த இடத்துல கல்யாணம் இது நடக்குது வாங்க முடிஞ்சு. யார்கிட்டயும் சாரி மச்சி எனேபிள் டு கம் அண்ட் டெல் யூ இல்ல அவனு அனுப்புவாங்க சாரி மச்சி ஐ வில் நாட் பி அட்டெண்டிங் தட் ஐ ஹேவ் சோ அண்ட் சோ ஒர்க் ஆல் தி பெஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் 20 கங்க்ராச்சுலேஷன் எல்லாமே வந்துடும் முடிஞ்சு. நான் 1 மணி நேரத்துல எனக்கு கல்யாணம்னு சொல்லி கங்க்ராச்சுலேஷன் வாங்கி நான் வந்துட்டு கல்யாணமே பண்ணிட்டேன் லிட்டரலா. அந்த பொண்ணு இப்ப அந்த பொண்ணுக்கு எனக்கும் மேரேஜ் நடக்குது நின்று அந்த பொண்ணோட போட்டோ வெளியே போச்சு, ஆமா உங்களுக்கு போன வாரம் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டைவர்ஸ் வரைக்கும் போயிடும். அந்த பொண்ணு டிஜிட்டலா நான் டைவர்ஸ் பண்ணாதான் முடியும். அந்த அளவுக்கு ஃபாஸ்டா ஒரு விஷயத்த நான் பண்ண முடியும் பொழுது அது we have parted ways னு ஒரு போஸ்ட் போடணும் பிரதர் நீங்க. அதுதான் சோ முடிஞ்சு. இப்போ இதுல பிறப்பு இறப்பு எல்லாமே 5 நிமிஷத்துல நடக்கும் தெரியும் பொழுது ஆப்வியஸா அது எல்லாரும் யூஸ் பண்ணதான் செய்வாங்க. இப்ப நீ அந்த மீடியத்துல இல்லைன்னா உனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் லேட்டா உனக்கு வருது. ஸோ அப்ப ஆப்வியஸா நீ தள்ளப்படுற அந்த மீடியத்துக்கு வரணும். அப்ப என்ன ஆகுது, கன்சப்ஷன் வருது. ஸோ நான் என்ன சொல்றேன்னா இட்ஸ் அ லூப்பு. அது மூலம் இதுல இருந்து வெளில வர முடியாது. அண்ட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் ஏடிஎஸ்டி கம்ஸ் பிகாஸ் ஆஃப் ஃபோன். பிரைமரி கான்ட்ரிபியூஷன் வந்து ஃபோன்ல இருந்து தான் வருது. இப்ப எனக்கு தெரிஞ்சு ஆமா நம்ம இந்த டாபிக்க டிஜிட்டலுக்கு மாத்தினா நல்லா இருக்கும் பிரதர். அதாவது கன்சம்ஷனுக்கு சினிமா, அதுக்கப்புறம் ஏன்னா ஏடிஎஸ்டி ஹாஸ் லாட் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ் இல்லையா. இப்ப வாழ்க்கையில நம்ம வந்துட்டு ஏடிஎஸ்டி எதனால வருதுன்னு இப்ப ஜெனரிக்கா பேசிட்டு இருந்தோம். இப்ப இதனால சினிமா சினிமா இதனால மத்ததெல்லாம் எப்படி மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து சூப்பரா ஸ்டார்ட் பண்ணீங்க, நம்ம அது வழியா போனா கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதாவது இதனால ஒரு டெக்னாலஜியே புதுசா வந்து கார்ல வந்து இந்த ஃபீச்சரே கொண்டு வந்துட்டானுங்க. இப்ப எண்ட் யூசர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம ஃபுல்லா பேசிட்டோம் கரெக்டா. ஒரு ஹியூமனா இப்ப வந்துட்டு இப்படி இதனால பாருங்க எப்படி இப்படிலாம் மாறுதுன்னு. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, சே ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்லால ஒரு டேபே இருக்கு. அந்த டேப்ல எல்லாமே இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ்னு இருக்கு, அமேசான் பிரைம் எல்லாமே இருக்கு. நீங்க உட்காந்து ஃபுல் படமே பார்க்கலாம் ஆன்லைன்ல ஸ்ட்ரீம் பண்ணி. அதுல அப்படியே லேண்ட்ஸ்கேப்புக்கும் திருப்பிக்கலாம், போர்ட்ரேட்டாவும் திருப்பிக்கலாம். அந்த அவ்வளவு பெரிய டேப்லெட்டை நான் லைவா பார்த்திருக்கேன். சூப்பரா இருக்கும் அது. ஸோ பாத்துக்கோங்க, இது டிஜிட்டல் கன்சம்ஷன். ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு இன்ட்ராக்டிவா இருக்காங்க, அந்த அளவுக்கு சினிமாவுக்கு ஒர்த்து கொடுக்குறாங்க இல்ல, அந்த அளவுக்கு வீடியோ பிளாட்ஃபார்ம் ஒர்த்து கொடுக்குறாங்க இல்ல. ஆடியன்ஸ் நீட் சம்திங் ஃபார் என்டர்டைன்மெண்ட் அண்ட் தே வாண்ட் டு சம்திங் ஆர் அதர் எவ்ரி டைம். தே கான்ட் சிட் ஐடல். அப்படிதான் நான் அதை பாக்குறேன். இல்ல ஆக்சுவலா இதுல எனக்கு வேற ஒரு டேக் இருக்கு. என்னன்னா இப்போ சினிமானால சினிமாவோட கான்ட்ரிபியூஷன் ஏடிஹெச்டிக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா ஏடிஹெச்டியோட கான்ட்ரிபியூஷன் வந்து சினிமாக்கு ஹெவியா இருக்கு. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, இப்போ இந்த ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் கான்டென்ட் இருக்குல்ல, இப்போ ஷார்ட்ஸோ இன்ஸ்டாகிராமோ, அதுவும் ஒரு படமும் ஒரு சீரீஸோ சேமே கிடையாது. ஈவன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட எடுத்துக்கோ, ஒரு 25 நிமிஷம் 20 நிமிஷம் இருக்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட எனக்கு தெரிஞ்சு அது ஏடிஹெச்டியை கிரியேட் பண்ணுவான்னு கேட்டா கிரியேட் பண்ணாது. ஏன்னா 25 நிமிஷமோ 1 மணி நேரமோ இல்ல 2 மணி நேரமோ ஒரு விஷயத்தை பத்தியோ இல்ல ஒரு யூனிவர்ஸ்குள்ளேயோ இருக்கக்கூடிய ஒரு இது இருக்கும்போது இது ரொம்ப வருஷமா இருக்கு இந்த மேட்ரு. ஒரு படமோ இல்ல ஒரு ஷார்ட் பிலிம்ங்கிற அந்த அந்த விஷயம் வந்து நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கு கரெக்டா. ஸோ அதனால ஒரு எஃபெக்ட் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்துருந்துருப்போம். ஸோ இப்போ இது கூட சேர்த்து இதை வைக்க தேவையில்ல. பட் ஆனால் நான் அந்த வைச வருஷா சொன்னேன்ல, ஏடிஹெச்டினால சினிமாவுக்கு ஒரு சேஞ்ச் நடந்திருக்குன்னு, அதை நீ விஷுவலாவே பார்க்கலாம். இன்னைக்கு இருக்க ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன்ல நம்ம பார்க்குற எல்லா படத்தை இவனுங்க ஃபார்மட் பண்ற விதத்திலேயே நம்ம பார்க்கலாம். இப்போ பழைய கிளாசிக் படங்கள்லாம் எடுத்தா அதுல இருந்துதான் வந்து இதுதான் ஜானரு இதுதான் சப் ஜானருங்கிறத வந்து ஒவ்வொரு பிளாட் பாயிண்ட்ஸை வச்சு இந்த பிளாட் பாயிண்ட்டை பாரு, இந்த செக்ஷன்ல இந்த மாதிரியான பிளாட் டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த செக்ஷன்ல இதெல்லாம் நடக்குது, ஸோ அதனால இது இந்த ஜானருக்குள்ள வரும்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருப்போம் ஒவ்வொரு படத்துக்கும். அது வந்து ஒவ்வொரு டீகேட் மாறுற மாதிரி நம்மளுக்கு. இப்போ கிளாசிக்ஸ்ல இருந்த அதே ஜானர்ஸ் வந்து நம்ம இப்போ இருக்க படங்களுக்கு செட் பண்ண முடியாது, இல்லை அதே மாதிரியான ஸ்கிரீன் பிளே டெக்னிக்ஸ் வந்து இப்போ இருக்கிறதுக்கு செட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட லவ் டுடே ஒரு செம எக்ஸாம்பிள். அதுக்கு வந்து ஏதோ ஒரு ரிவ்யூ சூப்பரா ஒன்று சொல்லியிருந்தேன். இது வந்து இட்ஸ் அன் அமால்கமேஷன் ஆஃப் ஷார்ட்ஸு
ஒவ்வொரு சீன் இல்ல, அந்த சீனுக்குள்ள இருக்க ஒவ்வொரு மொமெண்ட்ஸுமே வந்து கிட்டத்தட்ட சோஷியல் மீடியாக்கு மேனுஃபேக்சர் பண்ற மாதிரி இருக்கு. பட் த குட் திங் தட் ஃபில்ம் இஸ் ஒர்க் பிகாஸ் ஆல் தீஸ் காமெடிஸ் அண்ட் ஆல் தீஸ் ஹை பாயிண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங். அதனால இந்த படம் சூப்பரா ஒர்க் ஆயிருக்குங்கிற மாதிரி அவன் சொன்னான். அது வந்து 100% கரெக்ட். அது அந்த படத்துல ஒர்க் ஆயிருச்சு. ஆனா அது இல்லாம மிச்சம் வந்து கேவலமா நம்மளால ட்ரோல் பண்ணப்பட்டு இல்ல வந்து இதான படங்கள் முக்காவாசி வந்து பார்த்தோன்னா இந்த இந்த சோஷியல் மீடியா ஸ்ட்ரக்சரை வந்து எப்படியாவது உள்ள புகுத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி ஃபெயிலான படங்கள் தான். அதனால ஓவராலா என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்குன்னா, உன்னால இந்த நம்ம சின்ன வயசுல பார்த்தோம் இல்லையா, ஒரு கிராஜுவலா ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் ஆகி நீ அந்த யூனிவர்ஸ்குள்ள இன்டல்ஜ் ஆகி அதுக்கப்புறம் அந்த யூனிவர்ஸ்குள்ள சேலஞ்சஸ் வந்து அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான கிளைமேக்ஸை பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்கு அந்த டைம்ல ஆடியன்ஸால டைமை இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சிருந்துச்சு. ஸோ அதனால அந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் கேன் டேக் அ லிபர்ட்டி டு லைக் ஒரு 30 minutes 20 minutes நான் ஒரு யூனிவர்ஸை செட் பண்ணலாங்கிற ஒரு லிபர்ட்டிக்குள்ள தேவர் தேர். ஆனால் இப்போ கலெக்டிவாகவே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அக்ராஸ் ரைட்டர்ஸ். என்னன்னா வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியாக இருக்கு. ஸோ அதனால அந்த ஃபர்ஸ்ட் 10-15 minutesல வாட் எவர் வி கேன் ஷோ டு ஸ்டெடியூஸ் த ஆடியன்ஸுங்கிற மாதிரி போயிட்டானுங்க. ஸோ எனக்கு வந்து அந்த வயசு வருஷம் நான் சொன்ன மாதிரி ஏடிஎஸ்டிஸ் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் சினிமா தான் அதிகமாக. நம்ம பாட்டிருக்கும் பொழுது அமரஸ் பெரோஸ் வந்துட்டு ஒரு நியூ ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் பிரதர். கட்ஸ் அண்ட் ட்ராடிஷன்லாம் இப்போ அது காமன் பிரதர். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அதான் ஃபர்ஸ்ட்லாம் சொல்லுவோம் ரேசி படம், அது படம், இது படம். இப்பெல்லாம் அது பிரதர் இதுதான் படம், அதான் யூஷுவல். இப்போ வந்துட்டு அமரஸ் பெரோஸ் ஸ்டைலோ இல்லை ஹரி ஸ்டைலோ வந்துட்டு யூஷுவல் அப்படிதான் எடுக்கணும். வி டோன்ட் வாண்ட் எனி டாக்கி போர்ஷன்ஸ் சார். இது நீ அதெல்லாம் காட்டிட்டு இருந்தா கடுப்பாயிரும். நான் மாத்திரு அந்த மாதிரிதான். இப்ப அப்படி நீ எடுத்தனா அது நியூ. இப்ப வந்துட்டு மெய்யழகர் இஸ் சம்திங் எக்ஸ்பெரிமெண்டல். இது வந்துட்டு நார்மல் சினிமா. எதுனா ஹரி படம் மாதிரி எடுக்கிறது அந்த மாதிரி மாறிடுச்சுங்க. நம்ம பேசிட்டு இருக்கிறத எல்லா நிறைய பேட்டியில பார்க்கலாம். இவங்க பேசுறது, டைரக்டர்ஸ் பேசுறது, ரைட்டர்ஸ் பேசுறது. இப்ப டைரக்டர் ரைட்டர் ரெண்டுமே ஒண்ணுதான் தமிழ். அதான் நீ ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியா இருக்கு, நம்ம அதுக்குள்ள அவங்களுக்கு கிராப் பண்ணணும், ஆடியன்ஸ்க்கு லாகி போர்ஷன்ஸே வரக்கூடாது, டிரான்சிஷன்ஸ் நிறைய இருக்கணும், டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த இதுக்கு போயிட்டே இருக்கணும், ஸ்க்ரீன் பிளே பேஸ் நல்லா இருக்கணும், இல்லைன்னா படம் ஓடாது, ஆடியன்ஸ் ஆர் நாட் பீன் லைக் என்கேஜ்டு த்ரூ அவுட், ரொம்ப கஷ்டம் இது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கானுங்க. திரும்ப 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 இது ஒரு 6-7 வருஷம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. 6-7 வருஷமா 2015 இருந்து முன்னாடி அதுல இருந்தே பாக்குறோம். 10, 15, 16 இருந்து. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்துட்டு நியூ நார்மலுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வருது ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்கு பல காரணங்கள் வந்துருச்சு. இது ஒருவேளை நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுனால ஃபாஸ்டா இருக்கும்னு நான் பூமர் மாதிரி பேசலாம், தெரியல. இது இது சைக்காலஜிக்கலாவா இல்ல இது பிசிக்கலாவா, இது எதனால இந்த மாறுபாடுகள் நடக்குது, இல்ல நம்ம வந்துட்டு இவால்வ் ஆயிட்டு இருக்கோம், இப்படிதான் இவல்யூஷனோட இது ஒரு ப்ராசஸ் ஆனா என்னன்னு தெரியல பிரதர். அது இன்னொன்னு, இந்த நாஸ்ட்ராடமஸா இருப்பானுங்க சில பேருன்னு சொல்லுவானுங்களே பிரதர், அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஏலியன் ஒருத்தர் வந்து ஒரு கருத்து சொன்னார் ரீசெண்டா. வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஆட்டோகிராஃப் கேட்கிறாரு பிரதர், நீங்க என்ன பண்ணுவீங்க? வராரு வந்துட்டு, சரி அந்த மாதிரி உங்களோட ஃபேனு, எனக்கு உங்களோட ஆட்டோகிராஃப் வேணும்னா அந்த ஆட்டோகிராஃப்ல நீங்க என்ன எழுதுவீங்க? 10,000 ரூபா விடு அப்படின்ட்டு கேட்டு இல்ல அப்படி சொல்லடா. சரி அதெல்லாம் என்ன எழுதுவோம், எதுவும் நடக்கும் நினைத்ததை முடிப்போம்னு எழுதுவோம். அதுக்குதான் வரேன் நான். ஆக்சுவலா அந்த தியாகராஜன் குமார் ராஜா வந்து வாழ்க வளமுடன் எதுவும் நடக்கலாம் நினைத்ததை செய்து முடிப்போம் அப்படின்னு ஒண்ணு எழுதி கொடுத்தாருல. இந்த நினைத்ததை செய்து முடிப்போம்ங்கிற மேட்ரு வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளா மண்டையில ஓடிட்டே இருக்கு. நினைத்ததை செய்து முடிப்போம், நினைத்ததை செய்து முடிப்போம், நினைத்ததை செய்து முடிக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு பிரதர். அது ஆக்சுவலா ஆமா, அதுதான் பிரதர் ஆக்சுவலா ப்ரொக்ராஸ்டினேஷன். நினைச்சதெல்லாம் செய்ய முடியறதே இல்ல பிரதர் லைஃப்ல. ரொம்ப கடியா இருக்கு. அதாவது கண்ட மாதிரி நினைப்பேன் நீ எல்லாத்தையும். இப்போ அந்த சினிமா, இப்ப நம்மளே யோசிச்சு பாருங்க, சினிமா டாபிக் உள்ளன்னு வச்சுட்டோம்னா, இப்போ நம்ம ஒரு 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 படம், இது படத்துக்கு சூப்பரா ரிலேட் ஆகும். இந்த நினைத்ததை செய்து முடிக்கிறதுங்கிறது படத்துக்கு மட்டும் ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆகும். ஏன்னா படத்தோட லைஃப் சைக்கிளை வந்து ஈஸியா நம்மளால மேப் பண்ண முடியும்ல, ரொம்ப வருஷமா பேசிட்டே இருக்குங்கிறதுனால. ஒரு ஃபர்ஸ்ட்
படம் உருவாகணும்னா நீங்க வந்து ஃபுல் ஃபிளெஷ்டா ஒரு யூனிவர்ஸ்குள்ள போய் ஆஸ் அ ரைட்டரா நீங்க உட்காந்து கதையை ஃபுல்லா ஃபிளஷ் அவுட் பண்ணி எழுதணும். அப்புறம் அதை பக்காவா ஸ்கிரீன் பிளே ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். அதுக்கப்புறம் அதை 4 பேர்த்துக்கு டெபிஷ் பண்ணி குருவை நீங்க வந்து செட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ், அதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க பார்த்த அதே ஃபுட்டேஜ் உட்காந்து எடிட் பண்ணணும். அதே ஃபுட்டேஜை வந்து கலர் கிரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பல சைக்கிள்ஸ்குள்ள நம்ம வந்து போய் உட்கார வேண்டியது ஒரு தேவை இருக்கும். நம்ம ரொம்ப முக்கியமா பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா வந்து நம்ம அடிக்கடி பேச ஒரு விஷயம்னா ஒரு ஐடியா கிரியேட் ஆகும்போதே வந்து இந்த ஐடியால மைலேஜ் இருந்தாதான் மாப்பிள்ள போக முடியும். மைலேஜ் இல்லைன்னா இது ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம விட்டுருவோம். ஸோ அதனால ஒரு கொஞ்ச நாள் வந்து இது டிஸ்கஸ் பண்ண கொஞ்ச நாள் வந்து நம்மளுக்கு வேஸ்டா போயிடும். ஸோ அதனால மைலேஜ் இருக்க ஒரு விஷயத்த தான் உட்காந்து பேசணும் நம்மன்னு சொல்லி நம்மளே டீமுக்குள்ளலாம் நிறைய பேசி இருந்திருப்போம். இந்த மைலேஜுங்கிற விஷயம் என்னன்னா ஒண்ணுமே இல்லை. அந்த நம்மளை வந்து ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண விடாம நம்மளை வந்து கம்பல்சிவா அந்த வேலையை பண்ண வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த பர்டிகுலர் ஐடியாவுக்கு ஒரு வேல்யூ இருக்காங்கிறதா அந்த மைலேஜுங்கிற மேட்டர் இல்லையா? ஆனா அது அந்த ஐடியா கூட சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாம ஆஸ் அன் இண்டிவிஜுவலா இப்போ நீ ஒரு கிரியேட்டரா இருக்க, யூ ஆர் ட்ரைங் டு கிரியேட் சம்திங் போது யூ வில் ஆல்சோ ஹாவ் அ லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இன் பிளேஸ்ன்னு சொல்ல வரேன் நான். ஸோ அதுவே ஆக்சுவலா இன்னவே இஃப் நாட் டைரக்ட்லி பட் இன்டைரக்ட்லி இட் இஸ் ஹேவிங் அன் இம்பாக்ட் வித் சினிமா நான் சொல்ல வரேன். வை வி ஆர் நாட் ஹேவிங் அ டிப் இன் குவாலிட்டி ஸ்டோரிஸோ இல்லை வந்து ப்ராப்பர் இண்டிவிஜுவல் ஸ்டோரிஸோ இல்லை ப்ராப்பர் ஜெனுவன் ஸ்டோரிஸ் வர்றதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா ஒரு 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 படத்தோட லைஃப் சைக்கிள் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷம் இருக்கலாம், அதிகபட்சம் வந்து 10 வருஷமா கூட இருக்கலாம். ஆனா அந்த 10 வருஷம் ஃபார் தட் கண்டென்ட் டு லிவ் த டெஸ்ட் ஆஃப் டைம், ரைட்? அப்போ அதுக்கு வந்துட்டு அது வந்து முன்னாடி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இப்போ வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதே, அதாவது சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரொம்ப அதிகமா இருக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும்னு எனக்கு தோணுது பிரதர். நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா அதை? நம்மளால ஒரு ஐடியா யோசிப்போம், அடுத்த நாள் அதே மாதிரியான படமோ இல்ல வேற ஒரு ஜானர்ல சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா இருக்க ஒரு படத்தோட ஒரு விசினிட்டி நம்மளுக்கு வந்தாலே நம்ம இப்ப ஒர்க் பண்ற ஒரு விஷயத்து மேல நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். இல்லைன்னா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து ஒர்த்தே இல்லை அப்படின்னு போயிடும். ஏன்னா நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா ஆல்ரெடி சமைச்சு வச்ச ஒரு ப்ராடக்ட். அந்த சமைச்சு வச்ச ப்ராடக்ட்டுக்கு உள்ள ஒரு 8 வருஷமோ 7 வருஷமான ஒர்க் இருக்கு. ஆனா நம்ம சமைச்சுக்கிட்டு இருக்க ப்ராஜெக்ட்டுக்கு இப்பதான் மெனுவே எழுத ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா நம்ம கம்பேர் பண்ற ஒரு விஷயம் அதுவா இருக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. பிளஸ் வி ஆல்சோ ஹேவ் அ லாட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் ஆன் போர்டு இல்லையா? ஸோ அதனால அதுவுமே பெரிய டிஸ்ட்ராக்ஷனா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ அதனாலதான் நம்ம இவர் வந்து எல்லாத்தையும் வாழ்த்திட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், நினைத்ததை செய்து முடியுங்கள் அப்படின்னு. அவருதான் ஒரே ஏடிஎஸ்டி இல்லாத மனுஷன். பழனிக்கு பஸ் ஏறி பேசாம போவார் ப்ரோ. பட் ஆனா எனக்கு ஒண்ணு தோணும் ப்ரோ. ஹலோ, சொல்லுங்க, கேட்டதா? நம்ம கமல் வந்துட்டு ஏடிஎஸ்டி ஆன ஆளுன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? வாய்ப்பே இல்ல பிரதர். ஆனா ஏடிஎஸ்டி சொல்றானுங்க நிறைய பேரு ஏடிஎஸ்டில வந்து ஒரு பெரிய இது இருக்கு தெரியும்ல. ஏடிஎஸ்டி இருக்கவனுக்கு வந்து அடுத்தவன் கான்வர்சேஷன்ல அடுத்தவன் பேசுறது கேட்காம பேசிட்டே இருப்பானுங்க. அது வேணா இருக்கு கமலுக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து இத சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். கமலோட கான்வர்சேஷன் வந்து கமல் தான் பேசிக்கிட்டே இருப்பான் நிறைய அப்படின்னு. இப்ப ரீசெண்டா நம்மளே கலாய்ச்சிட்டு இருந்தோமேடா, ஏதோ ஒரு ரவுண்ட் டேபிள்ல வந்து எல்லா கமல் பேசிக்கிட்டே இருப்பான், எல்லாம் உட்காந்து பார்த்துட்டே இருப்பானுங்க. ஆமா ஆமா கரெக்ட். இது ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த கல்கிக்கு வேண்டி ராஜமௌலியில இருப்பாப்ல அந்த கான்வர்சேஷன்ல ப்ரோ. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா இது வந்து ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்ட். நிறைய பிரைமான கிரியேட்டிவ் மீடியத்துல இருக்கிற ஆளுகளுக்கு ஏடிஎஸ்டி இருக்கு தெரியுங்களா? ஏன்னா ஏடிஎஸ்டி வந்துட்டு அது சில டைம் வந்துட்டு ஒரு நல்ல மல்டி டாஸ்கர் நிறைய நல்ல பிரதர். நான் இது எதுலயோ பார்த்தேன் பிரதர் கூகுள்ல. யார் யாரோ பேர் போட்டு இவங்களுக்குலாம் ஏடிஎஸ்டி எனக்கு இருக்குன்னு நான் சொல்ல பிரதர். எனக்கு இருக்கு, நான் அந்த மாதிரி ஆளுன்னு சொல்ல வரல. சரி பிரதர், நடுவுல இத வேற ஒரு கலைத்துறையில போதைப் பொருள் பழக்கம் ஊடுருவிங்கிற வலைப்பேச்சு கருத்து மாதிரி நீங்க ஒரு கருத்து வரீங்க. ஏடிஎஸ்டி இருக்கு, தப்பு கிடையாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இப்ப ரீசெண்டா ஏதோ ஒரு ஆக்ட்ரஸ் அவங்களுக்கு ஏடிஹெச்டிங்கிற கொடிய நோய் இருக்காமன்னு சொல்லி யூடியூப் பூரா பகத் பாசில் ஞாபகம் இருக்கா? பகத் பாசில் ஏடிஎஸ்டி இருக்கு, அதான் ஏடிஎஸ்டி இருக்குன்னு சொல்லிட்டாப்ல. அதை வந்து கொடி யூடியூப்ல போட்டு அதையும் இது ஏத்து ஏத்திட்டு இருக்கானுங்கடா. எனக்கு வந்து இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா வந்து ஃபகத் ஃபாசில் தேவையில்லாம இதை இப்ப நெகட்டிவா சொல்லுவோம், பாசிட்டிவா இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா இது கிரியேட் நெகட்டிவ் இன்ஃபுளுன்ஸ் சொல்லி எப்படின்னா வந்து
இந்த எக்ஸாம்ஸ்டர் எக்ஸிடியஸ்ல வந்து தேவர்னு பார்த்தோன்னா நம்ம ஆளுங்க அப்படிமானுங்க. அந்த மாதிரி ஃபகத் ஃபாசில் கூட அசோசியேட் தாபி தேவ் ஆயிருவானுங்க. ஏடா ஃபகத் ஃபாசிலுக்கு ஏடிஎஸ்சி இருக்குன்னா நம்ம கரெக்டான பாதையில தான் போயிட்டு இருக்கோம். கமாண்ட் கிளம்ப ஆரம்பிச்சிருவானுங்க பிரதர். கஷ்டமாப்ல. ஃபகத் ஃபாசில் இஸ் த நியூ பிக் ஹீரோ இன் பாலிவுட் பிரதர். யார கேளுங்க, ஃபகத் ஃபாசில் வேற லெவல் அப்படின்னு. என்ன படம்டா பாத்துன்னு கேட்டா புஷ்பாங்கிறானுங்க. டேய் யாரா நீங்க? அந்த ஆளோட ஜென்யூன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் விட்டு போட்டு புஷ்பா பார்த்துட்டு வந்து இருக்கீங்களேன்ற மாதிரி இருக்கு. என் தலைவன் டாம் ஹான்ஸ்கே இருக்கு பிரதர் ஏடிஎஸ்டி. அதான் பிரதர், இந்த அவங்களுக்கு எல்லாம் இருக்குன்னா அவங்க எல்லாம் சாதிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இருக்கு. நம்ம ஒண்ணுமே பண்ணாமே நமக்கு ஏடிஎஸ்டி இருக்கு பிரதர். ஒன்னும் பண்ண முடியாது அதுக்கு. ஒரு பாக்கிட்ட பிரிக்கிறதுக்குள்ள கருமத்தை கண்டபடி கிழிச்சு அதுக்குள்ள கிரெடிட் சாப்பிட்றோம். அந்த மாதிரி ஆளு. அதான் பிரதர் நான் வந்துட்டு என்ன சொல்ல வந்தேன்னா, இது பாசிட்டிவான்னு கேட்டா நிறைய இப்படி வேணா நம்ம இந்த டாபிக் எடுத்து போலாம். நான் அதை சொல்லணும்னு நினைச்சேன். வாட் யூ ஹவ் மிஸ்ட் அவுட் இன் யுவர் லைஃப் பிகாஸ் ஆஃப் ஏடிஎஸ்டின்னு. ஏன்னா எனக்கு சம்டைம்ஸ் ஃபீல் ஆகும் சில விஷயங்களை வந்துட்டு ஆறாமரை உட்கார்ந்து யோசிச்சா, அதாவது எதுலயும் பிடிச்சி நோண்டாம கைகால சும்மா ஒரு ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்தா ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் சில இடங்கள்ல சில விஷயங்கள்ல அப்படின்னு தோணி இருக்கு எனக்கு. இது வந்துட்டு ஏடிஎஸ்டினால நான் மிஸ் அவுட் பண்றேன்னு தோணும். அதுக்கப்புறம் அப்சர்விங்ல இருக்கக்கூடிய, நான் குமாரராஜா மாதிரி பேச போறேன், அப்சர்விங்ல இருக்கக்கூடிய பிளஷரை வந்துட்டு நான் அனுபவிக்காம விட்டுருக்கோம் அப்படி தோணும். ஒரு சரகடிக்கிற இடத்துக்கு போறோம், ஒரு பாருக்கு போறோம், அங்க மதுபான கடையில் வந்துட்டு நம்ம உட்கார்றோம், அங்க வந்துட்டு மக்கள்லாம் சரக்கு அடிக்கிறாங்க, அவங்கள ஜஸ்ட் பாக்குறோம் அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறது. நம்ம ஏடிஎஸ்டி இருக்குன்னு சொல்லி டக்குன்னு அவன் பாட்டில் எடுத்து நம்ம குடிக்கிறது, அவன் பாட்டில் கூட நம்ம கையிடுறது, அப்புறம் அங்க இருக்க பில்லிங் நோட்டுறது. இந்த ஆள் அப்படியே கை அப்படியேதான் இருக்கு, வாய் மட்டும் வேலை செய்யுது. அந்த போக்கிரி படத்துல வரோம் லிஃப்ட் ஆபரேட்டர் மாதிரி பண்ணாம அமைதியா உட்காந்து அப்படி ரசிக்கிறது, அந்த மாதிரி தன்மையெல்லாம் இழந்துடுறோமோன்னு தோணும். அப்புறம் ஏடிஎஸ்டி பீப்புள்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஏதாவது ஒரு லொகேஷனுக்கு போனேன்னு, சே ஃபார் எக்ஸாம்பிள் டூர் போறோம் இன்னைக்கு, அவனால 5 செகண்டுக்கு மேல நின்று அந்த இடத்த ரசிக்க முடியாது. சரி வாங்க வாங்க அடுத்த இடத்துக்கு போலாம் அப்படின்ட்டு இருப்பான். அவன் எப்படின்னா இது மாதிரி அவன் வந்து இது இல்ல, அவனுக்கு ஏடிஎஸ்டி கிடையாது. அவனுக்குள்ள வந்து இந்த கேரக்டர் இருக்கு. எம்டன் மகன் நாசரும் வரவு எட்டனா செலவு பத்தனா நாசரும் 2 கலந்துருக்கு புரியுதா. அவன் சின்ன வயசுல அவனை வந்து ஊட்டிக்கு காலங்காத்தால் எழுப்பி கோயம்புத்தூர் டூருக்கு போய் பொட்டானிக்கல் கார்டன் எல்லாம் பார்த்து நைட்டு வீட்டுக்கு கொண்டு வருவானுங்க. அந்த டிராமா வந்து இன்னும் அவனுக்குள்ள இருக்கு பிரதர். சின்ன வயசுல போன டிராமா இருக்கனால அதே வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்றது. பட் எனக்கு அவனுக்கு சிவியரா ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு எப்ப தெரியுமா தெரிஞ்சு, காலையில இருந்து சொல்லிட்டு இருக்கான்டா ஸ்விம்மிங் பூலுக்கு போயிடலாம் ஜம்முன்னு இருக்கும், அங்க போய் குளிக்க ஆரம்பிச்சோம்னா ஜம்முன்னு இருக்கும். சரி ஓகே, நான் என்ன நினைச்சேன்னா அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது போல, இந்த சுத்தி பாக்கறலாம். சில பேருக்கு இப்ப எனக்கெல்லாம் வந்துட்டு ஒரு 10 இடத்த ஒரே நாள்ல சுத்தி பாக்குறது பிடிக்காது. 2 இடம் பாட்டு அதுக்கப்புறம் வைப் பண்ணுவான், அதான் எனக்கு பிடிக்கும். உட்காந்து பேசிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுதான் ட்ரிப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பேர்த்துக்கு இல்ல அந்த ஊர்ல இருக்கிற மொத்த இடத்தையும் ஒரே நாள்ல பார்த்து தீத்தரணும்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த இட்ஸ் ஒர்த் இட். அதாவது யார் அவன்கிட்ட வந்து இப்ப முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு குவிஸ் கொஸ்டின் வச்சீங்கன்னா அவன் கரெக்டா பதில் சொல்லுவான். இங்க அது இருக்கு, இங்க இருந்து ஒரு 3 மீட்டர் வாக் பண்ணி லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அங்க வந்துட்டு பில்லர் ராக் இருக்கும், அங்க இருந்து கீழே ஊசிங்கன்னா நேரா குணாகுகை இருக்கும், எல்லாத்தையும் சொல்லுவான். அவனுக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. ஆனா இவன் இருக்கான் இல்லையா, இவன் எப்படிப்பட்டவனா காலையில இருந்து எங்க போனாலும் சரி வாங்க இங்க இருக்கேன் எவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்றீங்க, வாங்க வாங்க கிளம்பி வாங்க வாங்க எல்லா இடத்தையும் இப்படியே பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் எப்ப கேட்டாலும் ஸ்விம்மிங் பூல்ல சூப்பரா இருக்கு, அங்க போய் நம்ம குளிக்க ஆரம்பிச்சோம்னா ஜம்முன்னு இருக்கும், நம்ம வெயில் இறங்குறதுக்குள்ள அங்க போய் குளிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம். சரி ரூமுக்கு போறது இவனுக்கு அந்த ஸ்விம்மிங் பூல் தான் வந்துட்டு வைப் போல அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். அட எல்லாரும் அப்பதான் வந்துட்டு ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இறங்குறோம், எங்களுக்கு எல்லாம் முன்னாடி ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு உள்ளே இறங்கி குதிச்சு ஆட்டம் போட்டு 5 நிமிஷம் கழிச்சு நாங்கெல்லாம் உள்ள குதிச்சு அப்பதான் வந்துட்டு உள்ள இறங்கி போட்டோ எடுக்கலாம்னு போயிட்டு இருக்கிறோம். துண்டு எடுத்து தலையை தொடச்சிட்டு இருக்கான். டே நீ என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, ஸ்விம்மிங் பூல் கேட்டா வந்து இது பண்றானா, அது என்ன பூரா குளிருது ஒரு 5 நிமிஷம் ஆடாச்சு போதும் அப்படிங்கிறான்டா. வாங்க எல்லாரும் போய் நீட்டா சிக்கன் அடி போட்டு இருக்கான். ஏன்டா நாளைக்கு அப்போ உன்னோட எண்ணம் பூரா அங்கிருந்து இங்கேன்னு மாறிட்டே இருக்கிறது. அப்போ உனக்கு ஸ்விம்மிங் பூலும் நிரந்தரம் கிடையாதுங்கிற மாதிரி அப்பதான் எனக்கு தோணுச்சு. இவனெல்லாம் அவனுக்கு எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாதுடா. அவன் வந்து பாக்குறான்
எல்லாத்தையும் வந்து இந்த பஃபேல டக் டக்குன்னு ஃபுல்லா எடுத்து சாப்பிட்டா வயிறு நம்பிருங்கிறத கொஞ்சம் நான் கொஞ்சமா இதை எடுத்து நக்க மறந்துட்டீங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நக்கி பாக்குறப்பல எதுலயாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்லிட்டு. பைத்தியாரன் அவனுக்கு ஏடிஎஸ்டிடா. அது அப்புறம் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அவனுக்கு ஒரு விதமான ஏடிஎஸ்டி. அதாவது ஒரு டாஸ்க் ரொம்ப நேரம் பண்ண வேண்டாம். எதுக்கு அது 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 வந்துட்டோம்னா அது அக்கம்ப்ளிஷ்ட். அடுத்து 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 போயிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி ஆளு. டேய் 10 நிமிஷம் தான்டா குளிச்சான். பட்டுன்னு எந்திரிச்சு போயிட்டே இருக்கான். அவன் 2 போட்டோக்கு தானே நின்னுட்டு டக்கு டக்குன்னு எந்திரிச்சு குளிச்சு தலையை தொட்டிட்டு இருக்கா வெளியே நின்று. அதுக்கப்புறம் சிக்கன் அடிக்கிறேன் நான் போய் அங்க சிக்கன் சொல்லிட்டு வரேன் அவங்க கிட்ட, செஃப் கிட்ட அப்படின்ட்டு இருக்கான். டேய் மணி 6:30 இப்பதான்டா உள்ள குதிச்சிருக்கோம். அவன் முடிச்சுட்டு போவன்டா, வெயில் வேற இறங்கிட்டு இருக்கடா அப்படின்னா அவன் சரி நீங்க குடிங்க நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கான். அடுத்து அங்க இருந்து அவன் செஃப் கிட்ட இருந்து வந்தான்னா அவனை நான் நோட் பண்ணிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் டக்குன்னு பார்த்தா போன் அடிச்சு யார்ட்டையும் பேசிட்டு இருக்கான். எங்க ஊர்ல. ஏன்டா மயிறு இவனுக்கிட்ட பேசக்கூடாதுன்னு இங்கே வந்தேன். திரும்பி அவனுக்கே போன் அடிச்சு he just wants to move on. நிக்காதீங்க, ஓடிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறப்ப கம்ப்ளீட்டா ஆக்குபைடா பிஸிமேனாவே இருக்கிறது. இதெல்லாம் வந்து யாருன்னா இந்த பழைய கால ஜாவா போனை வந்து கழுத்துல தொங்க போட்டு சுத்திட்டு இருப்பானுங்களா, அந்த அந்த மூடுறா அது. அவன் வந்துட்டு நம்ம இவன் மாதிரி யார வரிக்கும் செல்வம் மாதிரி டக்குன்னு ஸ்விம்மிங் பூலுக்குள்ள இறங்கி சாப்பாட்டை போட்டு அடிச்சுக்க. நான் இப்படிதான் சுத்திக்கிட்டே இருப்பேன். எனக்கு எப்படி டக்குன்னு ஒரு தங்கச்சின்னு இருக்கு, அங்க ஒரு 10 வீடு இருக்கு, அங்க போயிட்டே இருப்பேன் அப்படின்னு. யார நீங்க அந்தாலே மிஞ்சிறங்கிற மாதிரி இருக்கு. இது 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 இந்த மாதிரி ஏடிஎஸ்டி பீப்புள் ரொம்ப ஃபன்னியான ஆளு. அவங்க நீங்க தனியா பெக்யூலரா நோட் பண்ணணும். அப்பதான் தெரியும் அவனுக்கு என்னென்ன பண்றானே அப்படின்னு. எனக்கு ஆக்சுவலா இந்த உங்களோட டிஸ்கஷன்ஸ் உங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கேன்சர் கடகனே தெரியாம கேன்சர் ஃபீல் பண்ணிட்டு அவன் சொல்ற ஏடிஹெச்டிங்கிற ஒரு அரிய நோயை பத்தி பேசுற மாதிரி எனக்கு ஒரு வைப் வருது. ஏன் பிரதர் புரியல என்னது? இல்ல இந்த இதுல கேன்சர் வந்து கடகம் தெரியாம கேன்சர்ங்கிறது ஒரு பெரிய நோய் அப்படின்னு சொல்லி கேன்சருக்கு சீரியஸா ஃபீல் பண்ணுவானுங்கல்ல. அந்த மாதிரி ஏடிஎஸ்டி தெரியாம ஏடிஎஸ்டிங்கிறது ஒரு மனநோய், அந்த மனநோய் வந்தா பெரிய பிரச்சனை அப்படின்னு நீங்க பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. உங்களுக்கு தானே ஏடிஎஸ்டி, ஏதோ வேற எவனோ ஒருத்தருக்கு இருக்க மாதிரி சொல்றீங்க. டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போய் பார்த்து லெவல் 1ல இருக்கிறோம் பிரதர். லெவல் 1 நீங்க லெவல் 4 எல்லாம் பார்த்தது இல்ல, அதனால நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. லெவல் 4 எங்க சொந்தக்காரங்களே இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒரு வெட்டிங் அட்டன் பண்றது இல்லைன்னா ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் அட்டன் பண்றது நீங்க பார்க்கணும். அப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம மாப்பிள்ளையே பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவீங்க நீங்க. பாப்போம் பிரதர். பட் இவங்க எல்லாம் வந்துட்டு சில ரோல்ஸ் எடுத்து பண்ணலாம் பிரதர். இவங்க எல்லாம் டீம் லீடரா வந்தாங்கன்னா முடிச்சு விட்டுருவானுங்க. இவங்க எல்லாம் வந்துட்டு இந்த ஈவெண்ட் கோஆர்டினேட்டர், ஈவெண்ட் மேனேஜர், ரெஸ்டாரண்டோட இந்த ஆபரேஷன் மேனேஜர், இந்த மாதிரி ரோல்ஸ் எடுத்துக்கணும் இவங்க. அதுதான் நல்லது இவங்க வாழ்க்கைக்கு. இவங்க எல்லாம் இந்தியன் ஆர்மியில போய் விட்டா என்ன பிரதர் பண்ணுவாங்க? இவங்களை போய் பார்டர்ல நிக்க வச்சிட்டீங்கன்னா கன்னு கொடுத்து பாவத்தை என்ன பண்றது சொல்லுங்க பாக்கலாம். சிரிப்பா இருக்கும். சுத்தி எதுவுமே பண்றது முடியாது பாவத்தை. பிரதர் இந்த ஏடிஎஸ்டிங்கிறது ஆக்சுவலா வந்துட்டு ஒருத்தனுக்கு வர்றதுங்கிறத விட நான் என்ன நினைக்கிறேன்னா இதனால இம்பாக்ட் விட்டு அவங்க மொத்த சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கொடுப்பானுங்க. அதுதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டியே போகும். ஆமாண்டா, இப்போ நீ இருக்கனா உன் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து உன்னோட முடிஞ்சிடாது இல்ல, சுத்தி இருக்கவங்க எல்லாத்துக்கு கூட தானே நீ வந்து எக்ஸிஸ்ட் ஆகுற, அவனுக்கு கூட தானே உன்னோட லைஃப் ஷேர் ஆகுது. ஸோ அது பெரிய பிரச்சனை. இப்ப நீ சொல்லிட்டு இருந்தால நம்ம லைஃப்ல டே டு டே லைஃப்ல வந்து என்னெல்லாம் மிஸ் அவுட் ஆகுது ஏடிஎஸ்டினால, என்னென்னலாம் வந்து குட்டி குட்டி இம்பாக்டா இருக்குங்கிறத நீ சொல்றல. எனக்கு வந்து மேஜர் மிஸ்ஸிங்கா படுறது வந்து என்னன்னா, பொதுவா எல்லாம் சொல்லுவானுங்க இந்த வெட்டி பேச்சு வந்து எதுக்குமே ஆகாதுங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. ஆனா வெட்டி பேச்சுக்கு ஒரு செம பிளிஸ் இருக்கு. ஆக்சுவலா பாட்காஸ்ட் ஆரம்பிச்சதே அதுக்குதான் நம்ம ஆரம்பிச்சோம், இது வந்து ஜாலியா டாக்குமெண்ட் பண்ணி வைப்போம் அப்படின்னு. காலேஜ்ல எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பிரதர்? நம்ம காலேஜ்ல ஒரு 5 மணி 4 மணிக்கு ஒரு 4-5 பேர் உட்காந்து பேசினா சும்மா பேசுறதே ஒரு 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 பெரிய லென்த்தியான ஒரு ப்ராசஸா போகும். பட் இப்போ வந்து எனக்கு என்னமோ கான்வர்சேஷன்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய கான்வர்சேஷன்ஸ் கிரியேட் ஆகிறதே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது பிரதர். ஏன்னா மைண்ட் எப்படி ப்ராசஸ் பண்ணுதுன்னா, ஒருத்தன் பேச ஆரம்பிக்கிறான்னா அவன் பேசுற ஸ்டார்டிங் சென்டென்ஸ் அப்புறம் நடுவுல வந்து சும்மா அந்த மாதிரி விஷுவலைஸ் பண்றேன் நான் கிட்ட கடைசியா ஒரு க்ளோசிங் சென்டென்ஸை வந்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸும் லாஸ்ட் சென்டென்ஸை மட்டும் தான் பிரெயின் ப்ராசஸ் பண்ணியிருக்கு.
நடுவுல வந்து எதையவே யோசிச்சிருக்கோம். நம்ம அந்த ரெண்டையும் வச்சு அவனோட மொத்த சினாரியோக்கான கான்டெக்ட் யோசிச்சுக்குது மைண்டு. யோசிச்சுட்டு அதுக்கு ரிலவெண்டா கருத்து சொல்லணும்லாம் நம்மளுக்கு தோண மாட்டேங்குது. நம்மள்ட்ட ஒரு கருத்து இருக்கு. அந்த அந்த டைம் வரும்போது நம்ம அதை சொல்லுவோம். மத்த நேரத்துல அவன் பேசிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் லாஸ்ட் மட்டும் கேட்டுட்டு மிச்ச நேரத்துல ஏதாவது ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டோ இல்ல வேற எதுலயோ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோங்கிறதுனால ஆர்கானிக்கா அவன் சொல்றதுக்கு நம்ம ரிலேட்டடா ஒரு ரிப்ளை இருக்காது. நம்ம சொல்றதுக்கு அவன்கிட்ட அதுக்கு ரிலேட்டடா ஒரு ரிப்ளை இருக்காதுங்கிறதுனால ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு கான்வர்சேஷன்ஸே இல்லாத மாதிரி வர வர அது கம்யூனிகேஷனுக்குள்ளேயே வராதே ராஜாங்கிற மாதிரி இருக்கு. அதுதான் ஆபீஸ்லயே இதெல்லாம் நான் நிறைய ஃபீல் பண்றேன். இப்ப ஆபீஸ்ல எல்லாம் ஒரு கால் இருக்கு. ஆபீஸ்ல எல்லாம் இது ரொம்ப நடக்குது ப்ரோ. அதுலயும் இது சீனியர் அத்தாரிட்டி அப்படி இருந்தான்னு வைங்க ப்ரோ, எரிச்சலா வந்துரும் ப்ரோ உங்களுக்கு. நீங்க பேசுறது எதுவுமே அவன் காதுக்கு வராது. மட்டும் சொல்லுவான். அப்படின்னு சொல்லி அவனோட லேப்ப நோண்டிட்டு இருப்பான். ஓகே ஓகே, நான் இதை பத்தி டேக்கப் பண்றேன்மா. மயிர் எங்க சொல்லு, நான் சொன்னதை முதல்ல டேக்கப் பண்றதுக்கு முன்னாடி இல்ல எனக்கு ரிட்டர்னா ஒரு மெயில் அனுப்பிடுங்க, நான் பண்ணிடுறேன்மா. நீங்க எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரோ இது இப்ப ஆக்சுவலா அதுதான் நிறைய பெரிய இப்ப இன்னொரு செம ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்கடா டீம்ஸ்ல. இதுல எல்லாம் வந்துட்டு இப்ப என்னன்னா ஓவராலா ஒரு மீட்டிங் இருக்கு, ஃபுல்லா வந்து பேசுறதா மீட்டிங் அப்படின்னா அதை நீ ரெக்கார்ட் பண்ணி டிரான்ஸ்கிரைப் பண்ணிட்டனா ஃபுல் டிரான்ஸ்கிரிப்ஷன் நீ பார்க்க தேவையில்ல. என்ன பண்ணிடுதுன்னா அந்த மீட்டிங்கோட ஹைலைட் என்ன, அதுக்கு ஹெட்டிங் மாதிரி போட்டு அழகா அதோட கான்டெக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு 5 புல்லட்டின் பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருது. ஸோ இப்பதான் அந்த டிரான்ஸ்கிரிப்ஷனை நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதான் இப்பதான் மீட்டிங் மினிட்ஸா வந்துருது. இப்பதான் அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து எனக்கு பார்த்து சூப்பரா இருக்கு இந்த ஃபீச்சர் அப்படின்னு தோணுது. ஆனா பேரலா எனக்கு என்ன பயம் வருதுன்னா, அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் இவ்வளவு நாளாவது அவன் கொடுக்கற சம்பளத்துக்கு நீ வேலை செய்யலைனாலும் மீட்டிங்லயாவது ஏதாவது அவனுக்கு சொல்றதை கேட்டுக்கிட்டு இருந்த. ஆனா இப்ப வந்து என் மைண்டுக்கு என்ன ரெஜிஸ்டர் ஆகுதுன்னா, ஓகே இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பக்கெட் இருக்கு, மீட்டிங் முடிஞ்சுன்னு இந்த ஒரு 5 பாயிண்ட் எனக்கு வந்துரும் தெரியறது வந்து எனக்கு எப்படி பயமா இருக்குன்னா, ஒருவேளை இந்த மீட்டிங்கையும் இதுக்கப்புறம் நான் வந்து இதையும் வந்து நான் வந்து கவனிக்காம போயிருவேணும் அப்படிங்கிற பயம் வருது பிரதர் எனக்கு. ஏன்னா லிட்டரலா வந்து நான் இன்னொன்னு நம்ம நம்ம எனக்கு அந்த ஆபீஸ்ல வந்து மெயினா வந்து நம்ம ஒரு 30 மினிட் கால்ல ஒரு ஒரு பார்ட்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 30 மினிட் கால்ல வந்துட்டு நிறைய நேரங்கள்ல ஒருத்தன் பேசுறத கம்ப்ளீட்டா நம்ம கேட்கவே மாட்டோம். நம்மளுக்கு என்ன தேவையோ அது கேட்டு டக்குன்னு அதுக்கு ஆன்சர் வாங்கணுங்கிற ஒரு இதுலயே இருக்கும். அதுல முக்கியமா வந்து ரீசெண்டா நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, இந்த ஃபாஸ்டா வந்து பேசுவானு தெரியுமா, ஃபாஸ்டா பேசுறது வந்து ஃபாஸ்டா பேசுவானுங்க தெரியுமா நிறைய பேரு. அவனுக்கு வந்து ஸ்லோவாவே பேச தெரியாது. சோ ஃபாஸ்டா பேசும்போது என்ன ஆகும்னா, அவன் என்ன சொல்ல வராங்கிறதே ஆக்சுவலா அவன் சொன்னானாங்கிறதே அந்த மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கா? நம்ம மைண்ட்ல ஒண்ணு இருக்கும், அததான் நம்ம கேட்கணும்னு நினைப்போம். நம்ம வந்து ஃபாஸ்டா அவன்கிட்ட கேட்போம். கேட்டு முடிக்கும் போது நம்ம நினைச்ச கான்டெக்ஸ்டுக்கு நம்ம நினைச்ச மீனிங்ல போய் அவன்கிட்ட சேர்ந்து இருக்குமானா சேர்ந்து இருக்காது. 2 பேருமே சேர்ந்து அந்த கான்வர்சேஷன்ல ஒரு ஃபாஸ்டா நீ சொல்லியிருப்ப, அதுக்கப்புறம் அதுல இருந்து அவன் ஏதாவது டவுட் கேட்பான், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபிகர் அவுட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் ஃபில் பண்ணிட்டே வருவீங்க. ஓவரால் அந்த மொத்த பேராகிராஃப் புரிஞ்சிருக்குமான்னு கேட்டா புரிஞ்சிருக்காது. கரெக்ட். இப்போ வந்து நான் வந்து இப்ப என்ன பிராக்டிஸ் வச்சிருக்கேன்னா, எதை சொன்னாலும் தெளிவா ஃபர்ஸ்ட் யோசிச்சு நீ என்ன சொல்ல போறேன்னு, அதுக்கப்புறம் வேணும்னே 0.75x 0.5xல பேசுற மோடுக்கு வந்துட்டேன். அதான் நெட்ல ஒருத்தர் சொல்லியிருந்தான், நம்ம வந்து இப்ப நிறைய பேர் வந்து செம ஃபாஸ்டா பேசுறாங்க. மெயினா என்னன்னா ஒண்ணு நான் சொல்லணும், சாரி டு இன்டரப்ட், நீங்க சொல்லும் போது எனக்கு தோணுச்சு, முதல்ல ஆக்சுவலா யூடியூப்ல ஸ்பீடு பண்ணுங்கிற ஆப்ஷன் இருக்கிறதே எனக்கு தெரியாது பிரதர். அதை வேற யாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்துதான் நான் ஷாக் ஆன பிரதர். சார் இது இருக்கே, அதுக்கப்புறம் நான் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பிரதர். இந்த 1.75x வச்சு பாக்குறது ஒரு வீடியோவை 2x வச்சு பாக்குறது, இதெல்லாம் இப்போ ரொம்ப இயல்பு பிரதர். இது நீங்க நார்மலா பார்த்தாலே உங்களை திட்டுறாங்க பிரதர், 1.75 வீடா பாக்கலாம் அப்படிங்கிறானுங்க. என்னடா இது, ஒருத்தர் நேச்சுரல் ஃப்ளோவே வந்துட்டு மாத்தி அதை வீடியோவா கன்சியூம் பண்ண ட்ரை பண்றீங்க மாதிரி இருக்கு. ஆமா, இவனுக்கு ஒண்ணு இப்போ ஒருத்தர் பேசிட்டு இருக்கான்ல, அவன் பேசுறதுல இன்ட்ரெஸ்டிங்கான கான்டென்ட் இல்ல, புல்ஷிட்டா இருக்கு அப்படின்னா அதை 2xல போட்டு ஃபாஸ்டா கேட்கணும். ஏன்னா நம்மளுமே ஃபுல்லா அவன் சொல்ற வேர்ட் பை வேர்ட் எதுவும் கவனிக்க போறது கிடையாது. ஓவராலா கான்டெக்ட் என்னங்கிறது தெரிஞ்சுக்க போறோம், அவ்வளவுதான். இப்ப மதந்த ஒரு வீடியோ நீ 2xல கேட்டா என்ன, 1xல கேட்டா என்ன? கரெக்ட்.
அவன் மேனுவலாவே எப்படி ஒரு 1.5x பேசுவான், நீ ஒரு 0.5x இன்க்ரீஸ் பண்ணி 2x கேட்டு போக வேண்டியதுதான். பிரதர் கோர்ஸ் மெட்டீரியலே 2x கேட்பானுங்க பிரதர். நீங்க வேற பிரதர். காலேஜ் கோர்ஸ் மெட்டீரியல் 2x வச்சு கேட்டிருப்பானுங்க. இதை எவன்டா கேட்டிருப்பான் அப்படின்னு. சீக்கிரம் சொல்லு, எனக்கு எல்லாம் தெரியும், மூடிட்டு நீ சீக்கிரம் சொல்லு, அந்த மாதிரி கேட்டிருக்கானுங்க. அவ்வளவுதான். எல்லா கன்சம்ஷனையும் 2x வச்சு கேட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்கிற மாதிரி இருக்காங்க. சீக்கிரம் சொல்லு, எனக்கே அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியா இருக்கு, நான் காலிஃபிளவர் சில்லி அடிக்க போகணும். இல்ல அப்போ ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் டைம் ஸ்பெண்ட் பண்றோம் போல. பேஜா வந்து எக்ஸ்டிடிஎஸ் எக்ஸாம்ஸ்ல தாவறது மட்டும்தான் இப்ப அதான் சொல்ல வந்தேன் நானு. கரெக்ட். ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்ப அதுக்கே வந்துட்டு அவனுங்க ஏதோ மெஷர் எடுக்கிறான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வர மாட்டானுங்க. நம்ம நினைக்கிற வீடியோ எல்லாம் நாங்கெல்லாம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோம்னா அந்த காலத்துல 60 பேஜ் 70 பேஜ் போய் வேணுங்கிற வீடியோ சூஸ் பண்ணிட்டு இப்ப நீங்க எல்லாம் வந்துட்டு ஆட்டம் கட்டிட்டு இருக்கீங்களா? ஏஏ கஸ்டமைஸ் பண்ணிடுது. உங்களுக்கு என்ன வீடியோ இல்ல இப்ப வந்து எங்க இருந்து டேட்டா எடுக்கிறான்னு தெரியல பிரதர். நீங்க இன்காக்னிட்டோ போட்டு பார்த்தாலுமே உங்க ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அடுத்த டைம் இன்காக்னிட்டோல போகும்போது கரெக்டா முன்னாடி கொண்டு வைக்கிறேன்னா எங்க இருந்தோ நீ எடுத்துட்டு இருக்கிற டேட்டாங்கிற மாதிரி எனக்கு ஒரு பயம் வருது. அது பாத்துருக்கீங்களா? இல்ல உங்க லொகேஷனு உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸே அடுத்த டைம் உங்களோட ஃப்ரண்ட் பேஜ்ல வரும். ஆமா, ஏஐ வந்து யூடியூப் இன்ஸ்டாகிராம்ல சொல்ல, நீங்க இன்காக்னிட்டோல போற பிட் வெப்சைட்ஸே வந்து இப்ப அந்த 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 மெத்தடாலஜி வந்து கையாளுறானுங்க. மாட்டிக்கிச்சே அப்படின்னு இருக்காங்க. ஆமா, சார் வந்திருக்காரு. இவர் ஒண்ணும் கிடையாது, மில்ஃப் வீடியோஸ் முன்னாடி எதையாவது அவனை கிளிக் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு டைம் கிடையாது, 10 நிமிஷம் தான் பாத்ரூம் குள்ள இருப்பான், அதுக்குள்ள முடிச்சு விட்டு கிளம்புவான் அப்படின்னு சொல்லிட்டு 10 வீடியோ போஸ்ட் பண்றது. ஆமா ஆமா, அவனை டக்குன்னு எங்கேஜ் பண்ணுங்கடா அப்படின்ட்டு இருப்பான் இல்லையா? ஆமா, அன்னைக்கு சர்ப்ரைசிங்கா நீ ஏதாவது ஒரு பேஜ் 2 பேஜ் தாண்டிட்டா முடிஞ்சு. நீங்க வந்துட்டு அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க போங்கிற மாதிரி. நீ ஆல்ரெடி ஒரு விஷயத்த நீ எங்கேஜ் ஆகணும் தான் ட்ரையல்ன்ற பேசிஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி வந்துட்டு நீ இதுல இருந்து இதை கன்சியூம் பண்ணாம இருந்தா மட்டும்தான் இதுல இருந்து தப்பிக்க முடியும். கரெக்டா? இப்போ இது எப்படின்னா இப்போ ஒரு மார்க்கெட்டுக்கு போறேன், நம்ம ஊர் மார்க்கெட்டுக்கு போனா என்ன பண்ணுவான், சார் சூப்பர் சட்டை சார், நான் எங்கடா டக்குன்னு உள்ள கூப்பிட்டு செம்ம சட்டை போடுங்க, எம் சைஸ் சூப்பரா இருக்கு, இதான் ட்ரெண்டிங் சட்டை, பாப்கார்ன் சட்டை வாங்கி மாட்டுங்கன்னு சொல்லி உனக்கு மாட்டி விட்டுருவான். நான் இங்க பானியூர் அடிக்க வந்தேன்டா அப்படின்னு அப்பதான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான், விடமாட்டான். அந்த மாதிரிதான் இது. ஸோ 10 பேர் உன்னை இந்த மாதிரி வாங்க 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 வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி இவங்களுக்குள்ள காம்படிஷன். எவனை ஜொமேட்டோ லாகின் பண்ண வைக்கிறோமா இல்ல ஸ்விக்கியை லாகின் பண்ண வைக்கிறோம், இவனை வந்துட்டு இன்ஸ்டால 10 நிமிஷத்தை இவனோட கன்சியூம் பண்ண வைக்கிறோமா இல்ல யூடியூப்ல கன்சியூம் இவனை யாரு பெருசுன்னு அடிச்சு காட்டுன்னு சொல்லி இவனோட ஏஐ வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரி லெவல்ல யூஸ் பண்ணி உன்னை என்கேஜ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. பாஸ் நம்ம அவனோட இவனோட என்கேஜ்மெண்ட் ரேஷியோ அதிகப்படுத்தும், வியூவர்ஷிப் அதிகப்படுத்தும், அப்பயும் அட்டென்ஷன் எப்படியாவது கிராப் பண்ணுவோம் அப்படின்னு இவங்களுக்குள்ள போட்டி போட்டுக்கிற நேரத்துல அப்புறம் எப்படி நீ வந்துட்டு ஏடிஎஸ்டி பில்ட் ஆகாம இருக்கும் சொல்ல பார்க்கலாம். எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, இப்போ ஆல்ரெடி எல்லா சோசியல் மீடியா எல்லா இதுலயும் வந்து ஒரு அல்காரிதம் அதான் பயோவார் தான் இது. இப்போ அல்காரிதம் வச்சு நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் மேட்ச் பண்ணி நம்மளுக்கு கண்டென்ட் கொடுக்கறதுலயே நம்ம பாதி பேர் முடிஞ்சிடறோம். கரெக்டா? இனி ஃபியூச்சர்ல ஏஐல வருதுங்கிறானுங்க. எல்லா இதுலயும் ஏஐ இருக்கு. இப்போ டாய்லெட் சீட்ல இருந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து எல்லா கருமத்திலயும் ஏஐ வருதுங்கிறானுங்கல்ல. எனக்கு என்ன பயம்னா, இப்ப ஏஐக்கு நீ எவ்வளவு டேட்டா கொடுக்க ஏஐ வந்து அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். கரெக்டா? அதோட சாம்பிள் செட்டுக்கு ஏத்த மாதிரி அதோட இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்ல. அதுதான் அது செல்ஃப் திங்கிங்ல அதோட சாம்பிள் செட் பெருசாக தான் அது இன்டெலிஜென்ட்டா மாறும். எனக்கு தெரிஞ்சு இன் ஃபியூச்சர்ல வந்து இதெல்லாமே ஏஐ இங்கெல்லாமே ஏஐ எம்ப்ளாய் பண்ணதான் பிரதர் போறானுங்க. ஸோ அப்போ வந்து அவ்வளோ இதுதான் எண்ட் ஆஃப் த வேர்ல்டா பிரதர். நீங்க என்ன சொல்ல வரீங்க? இதை வச்சு நம்ம ஒரு கான்ஸ்பிரசி படம் ஏன் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? கன்ஃபார்ம் நீங்க எடுக்க முன்னாடி முருகதாஸ் எடுத்துருப்பாரு. வரும் பாருங்க இப்ப வரும் ப்ரோ. ஏன்னா என்னால ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வருவாரா? எனக்கு தெரியல யார் வருவாங்கன்னு. பட்
திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் அண்ட் திஸ் வில் ஹேப்பன் ஃபார் எவர். இதுக்கு வந்துட்டு நம்ம தான் நம்மள வந்துட்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்துட்டு என்னோட மெஷரா நான் இப்ப என்ன எடுத்து எனக்கு அது ஒர்க் ஆகுதுன்னா குக்கிங் ஒர்க் ஆகுது. எனக்கு குக்கிங் ரெடியூசஸ் ஏவிஎஸ்டின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீ என்ன கஷ்டப்பட்டாலும் அது 10 நிமிஷம் ஆகும் வேகறதுக்குன்னா நீ நின்னுதான் ஆகணும். அது ஓகே, நிக்கிறது ஓகே. நிக்கிறது சும்மா நிப்பீங்களா இல்ல சைடுல வீடியோ ஓட்டிட்டே நிப்பீங்கிறதான் ஒரு இல்ல பிரச்சனை. நான் சும்மா நிப்பேன் பிரதர். என்ன காரணம்னா சி நீங்க நினைக்கிறது எண்டு குக்கிங் வந்துட்டு பேரலா வேற ஏதாவது வேற சப்பாத்தியோ பூரியோ ஏதோ ஒன்று பண்ணுனீங்களேன், நான் அப்ப பண்ணுவேன். எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது. நான் சொல்றது இது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படி சொல்லல. புக் ரீடிங் ஒரு செம ஹேபிட். அது நிறைய பேர் எனக்கெல்லாம் இல்ல. அது அது எனக்கு தெரிஞ்சு புக் ரீடிங் செமையா ஒர்க் அவுட் அப்புறம் எப்படி ஆகும் செம ஹேபிட்ங்கிறீங்க பிரதர். ஏன்னா அது நீ உங்களுக்கு பிரதர் அதோட அடிநாதமே என்ன பிரதர், தூத்த மூடிட்டு உட்காந்து ஒண்ணு ஒண்ணா ரீட் பண்ணுங்கிறது தான். அதை கிண்டில் மாதிரி விஷயங்கள்ல பண்ணா கூட ஓகே தான், எதுனாலும் பண்ணுங்க. பட் செல்போன்ல மட்டும் பண்ணாங்க. ஏன்னா செல்போன்ல மல்டிபிள் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ அட்டென்ஷன் ஸ்பேனை கவராத ஏதோ ஒரு விஷயத்துல ஐ மீன் புக்கோ பேப்பர் பேக்கோ இல்லைன்னா ஒரு கிண்டில்லையோ பண்ணா அது எழுத்துக்கூட்டி தான் படிச்சா ஐ மீன் நீங்க படிச்சுதான் ஆகணும் அது புரியணும்னா. அதுக்கப்புறம் இட்ஸ் அ ப்ராசஸ், இட் டேக்ஸ் டைம் இல்லையா. ஸோ அதுல நீங்க இன்வால்வ்டா இருந்தது அது புரியும். 10 நிமிஷம் நீங்க படிச்சுட்டு 1 மணி நேரம் கழிச்சு வந்து இன்னொன்று படிச்சீங்கன்னா மயிறு மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பாயில் ஆகக்கூடாது, நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது நான் என்ன சொல்லுவேன்னா செல்ஃப் ஹெல்ப் புக்ஸை அந்த மாதிரி இருக்கிற புக்ஸ் நான் ஃபிக்ஷன்ஸ் தவிர ஃபிக்ஷன்ஸ் படிச்சா இனிமே கொஞ்சம் எங்கேஜிங்கா இருக்கும். ஸோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒருத்தன் புக் ரீடிங்கை வளர்த்திட்டான்னா எனக்கு தெரிஞ்சு ஏடிஎஸ்டி ரிடக்ஷனுக்கான வாய்ப்பு அதிகம். பெயிண்டிங்கு எனக்கு தெரிஞ்சு பாதி பேர் எனக்கு தெரிஞ்சவங்கல யார் யாரெல்லாம் நல்லா வரைவாங்க நல்லா பெயிண்ட் பண்ணுவாங்களோ அவங்க பாதி பேருக்கு ஏடிஎஸ்டி இருக்காது, ஏன்னு தெரியல. பட் ஐ பிலீவ் தட் நான் நினைச்சேன் ஒரு ஓகே ஏடிஹெச்டி இருக்கிறவங்க வந்துட்டு பெயிண்டிங்கை ஒரு ஹேபிட்டா ஸ்டார்ட் பண்ணா செமையா ஒர்க் அவுட் ஆகும் போலே அப்படின்னு. அதே மாதிரி பிரதர் ஹாபிஸ் தான் பிரதர் இன் ஜென்ரல் எனக்கு தெரிஞ்சு ஏடிஹெச்டி ரெடியூஸ் பண்ணும். இல்ல ஆனா நீங்க நீங்க இப்ப இது சம்பந்தமே இல்லதான், பட் பெயிண்டிங்னு சொல்றதுனால எனக்கு ஒண்ணு தோணுது. எனக்கு ஒரு வியர்டான ஹேபிட் இருக்கு பிரதர். இப்போ நம்ம வந்து சரி போன்லாம் பக்கத்துல இருந்து போன்ல நோட்ஸ் எடுத்தாதான் வந்துட்டு ஃபோன் யூஸ் பண்றோம், ஸ்கிரீன் டைம் அதிகமா இருக்கு. அதனால ஒரு ஒரு பிசிக்கல் நோட் புக்கு ஒரு பென் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ஏதோ ஒரு சொல்றதை கேட்டு வச்சு இப்போ பேசும்போதோ இல்லை ஒரு மீட்டிங் இருக்கும்போது அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பிரதர். இந்த ஒரு ஃபீலிங் இந்த ஒரு பிரதர் சம்பந்தமே இல்லாம நீங்க ஏதோ ஒரு வேர்டை ரிப்பீட்டடா எழுதுறதோ இல்ல ஒரு டூடில் வரத்துக்கிட்டே இருக்கிறதோ வந்து பண்ணிருக்கீங்களா பிரதர்? அதுவே உங்க அட்டென்ஷன் நான் அதுக்கு ரொம்ப ஃபேமஸ் பிரதர். நான் வந்துட்டு சைல்டு ஆர்டிஸ்டா இருக்கும்போதுல இருந்து இந்த டூடுலிங் வந்துட்டு பண்ணி ஹிஸ்டரி புக்கு ஜியாகிரபி புக்கு அது எல்லாத்துக்கும் வந்துட்டு டூட்லிங் பண்றது. அப்புறம் ஒரு நோட் கிடைச்சா பேக்ல டூட்லிங் பண்றது. நான்லாம் வந்துட்டு கிளாஸ் ஒர்க் நோட்டுன்னு ஒன்று இருக்கும் தெரியுமா, அதாவது அதுல நீங்க எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு அதுலயே பேக்ல டூட்லிங் பண்ணி கடைசியில பேஜை கிளிக் பண்ணுவேன். நான் கிழிச்சு சப்மிட் பண்ணுவேன் பிரதர். ஐயோ இதுல டூட்லிங் பண்ணிட்டேன். ஸோ தெரியல இதுவும் வந்துட்டு ஏடிஹெச்டி இருக்கிற நான் அதான் இந்த மாதிரி இருக்கிற செவரல் ஃபேக்டர்ஸ்னாலதான் இந்த ஏடிஹெச்டி இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. ஸோ அது 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 எனக்கு இருந்தனால நான் பண்ணனா இல்ல இப்படி பண்ணி பண்ணியே எனக்கு வந்துருச்சா அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் தெரியல. அதான் சி யூ ஜென்ரலி அவாய்ட் ஃப்ரம் சம்திங் விச் இஸ் போரிங் இஸ் டோட்டலி ஃபைன். அது பிரச்சனையா எனக்கு தெரியல. இப்போ நீங்க ஒரு ஸ்பீச் கேக்குறீங்க, உங்களுக்கு ஸ்பீச் கேட்கறது பிடிக்காதுன்னா தூங்கிடுவீங்க இல்லையா. ஒரு ஸ்பீச் நடந்துட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம்ல அது ஏடிஎஸ்டி கூட சார்ந்ததான் எனக்கு தெரியல. ஸோ நான் அப்படிதான் டூட்லிங்க பாக்குறேன். உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, சரி வேற இதுல எங்கேஜ் ஆகும்னு பண்ணிட்டு இருக்கேன். நீ அதையும் 5 செகண்ட்ல விட்டுட்டு நீ வேற ஏதோ பண்ணாதான் உனக்கு ஏடிஎஸ்டி இருக்குன்னு நான் சொல்றேன். தெரியல எனக்கு. எனக்கு வந்து இந்த டூடிலிங்கே வந்து இப்போ ஒரு ஒரு குட்டி பேஜ் இருக்கு, அதுல சம்பந்தமே இல்லாம டூட்லிங் பண்ணி வச்சிருக்கிற, சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு நான்சென்ஸ் வேர்ட்ஸ் வந்து திரும்ப திரும்ப எழுதி வச்சிருக்கேன்னா இது 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 இதுவே ஒரு மாதிரி பயமா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த பேஜ் திரும்பி பாக்குறதுக்கு பயமா இருக்கு பிரதர். இதெல்லாம் வந்துட்டு அயல் நாடுகள்ல ரொம்ப நார்மல் பிரதர். ஒரு கேஷ் கவுண்டர்ல இருக்கிற ஒரு கேஷியர் வந்துட்டு உட்காந்து நாப்கின் இருக்குல்ல அதுல ஃபுல்லா டூட்லிங் பண்ணி அவன் போர்டிங் டைம்ல டூட்லிங் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு வேலிடா படுது தேன் யூசிங் ஆஃப் மொபைல் போன். ஏன்னா அவன் ஒரு பேனா எடுத்து எங்கேஜ்டு ஏதோ ஒன்று வரைகிறான் ஃபார் சம் டியூரேஷன். லெட் இட் பி ஒன் 30 minutes or 25 minutesனா எனக்கு அது பெரிய இல்ல. அதுல ஆக்சுவலா இன்னொரு இதுல நீ சொல்ற இப்ப நீ சொல்றதுனால எனக்கு இந்த மாதிரி தோணுது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா டூட்லிங் பண்ணும்போது நீ என்ன பண்ற, சைட்ல வேற எதுவும் பண்ணாம நீ நீ தனியா இருக்க, அலோனா இருக்க, வேற எந்த வேலையுமே இல்ல,
அப்ப நீ டூட்லிங் பண்ணிட்டே உன் வாழ்க்கை பத்தி யோசிக்கிறேங்கிறது வேற. சரியா? அது உனக்கும் டூட்லிங்க்கும் உன்னோட தாட்டுக்கும் நடுவில் இருக்க ஒரு விஷயம். ஆனா இப்ப நம்ம பாட்காஸ்ட் பேசிட்டு இருக்கோமா, இப்ப இந்த பாட்காஸ்ட் பேசிட்டு இருக்கோம், இல்ல ஒரு மீட்டிங் பார்த்துட்டு இருக்க சைட்ல, அப்ப நீ வந்து டூட்லிங் பண்ணிட்டு இருக்கனா அது பிரச்சனை தானே? இப்ப நான் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன். இது பிரச்சனையா இல்லைன்னு நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்கல்ல, நான் என்ன ஆமா. பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? கிட்ட பேசிட்டே ஒரு ஆக்சுவலா இங்க ஒரு சென்டர் கேண்டில் வச்சிருக்கிறேன். அது ஒழுங்கா எரிய மாட்டேங்குது. அதுல ஓட்டு ஆட்டாட்டுன்னு ஆட்டி அதை நான் ஷார்ப் பண்ண ட்ரை பண்ணிட்டே உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். இதுதான் ஏடிஎஸ்டின்னு எனக்கு தோணுது. இருக்கலாம் பிரதர், சொல்ல முடியாது. அதுதான் சொல்றேன். தான் கேட்கணும். தான் கேட்கணும். ஆனா ஒண்ணு பிரதர், ஏடிஎஸ்டி ஏடிஹெச்டி வந்துட்டு ஒரு அது அப்நார்மாலிட்டிங்கிறத விட்டுருங்க. அதனால இருக்கக்கூடிய இம்பாக்ட் ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு இருக்கு பிரதர், நிறைய இருக்கு. அது மேபி விசிபிளான இம்பாக்ட் கம்மியா இருக்கலாம். ஒரு விஷயத்த வந்துட்டு ஃபுல்லஸ்டா பண்றது, இதெல்லாம் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து அப்புறம் ஒரு விஷயத்துல ஈஸியா டிஸ்இன்ட்ரெஸ்ட் ஆகிறது. மேபி அது எல்லா ஹேபிட்டும் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காதான் இருக்கும். அதுக்கு ஒரு ப்ரீதிங் டைம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது இன்ட்ரெஸ்டிங்கா மாறுமா இருக்கும். ஆனா அந்த ப்ரீதிங் டைமுக்குள்ளேயே நம்ம அதில் இன்ட்ரெஸ்ட் லூஸ் பண்ணி மாறிடும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஏடிஎஸ்டி வந்துட்டு நிறைய கொண்டு வருது. சரி, ஆஸ் அ டாக்டரா கடைசியில ரெமெடிக்கு வாங்க. பச்சை கலர் மாத்திரையா இல்ல கிரீன் கலர் மாத்திரையா, அது சொன்னீங்கன்னா முடிச்சுக்கலாம். ரெட் பில்லா ப்ளூ பில்லுன்னு கேட்கணும் பிரதர் நீங்க. கரெக்ட். எப்படி ட்ரிவியா? பச்சை கலரா வேற என்ன கேட்டேன்? ப்ளூ கலரான்னு கேட்டணும். ஓகே, ரெட் பில்லா ப்ளூ பில்லா? பிரதர் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏடிஎஸ்டி ஒரு ஒரு இட்ஸ் அ டிசார்டர் இல்லையா? ஸோ அதுக்கு வந்துட்டு அது கண்டிப்பா நார்மலைஸ் பண்ணப்படணும். அதுக்கு வேண்டி நம்ம தான் நம்மளோட மெஷர் எடுத்துக்கணும். உலகம் நம்மளை வந்துட்டு ஏடிஹெச்டி வர வச்சுட்டு தான் இருக்கும். நான் வந்துட்டு ஒரு வாத்தியாரா இப்ப சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒரு வாத்தியாரா சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நல்ல தலைமை உருவாகணும்னாங்கிற மாதிரி. இப்ப இங்க என்ன சொல்றேன்னா, ஏடிஹெச்டி ஒரு டிசார்டரு. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு போகணும்னா ஐ மீன் அது அது ஆப்வியஸா இருக்கக்கூடாது ஒரு ஒரு நேரம். ஸோ அது போகணும்னா யூ ஹேவ் டு டேக் யுவர் ஓன் மெஷர்ஸ். பிகாஸ் நான் என்ன நினைக்கிறேன்னா, the world is filled with things that will obviously try to get you distracted on something. ஸோ அதுல இருந்து மூவ் ஆகிறதுக்கு என்னென்னலாம் வழி இருக்கோ அந்த மெஷர்லாம் எடுத்து வாழ்க்கையை நல்லபடியா வாழ்ந்து பழனிக்கு பஸ் ஏறுங்க. அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. சூப்பர் பிரதர். அதேதான் எனக்கும். ஆக்சுவலா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இது சொல்லுவானுங்கல்ல, சரக்கு அடிக்கிற பிரச்சனை உனக்கு இருந்துச்சுன்னா அதுல இருந்து வெளில வர்றதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுக்கு வந்து கடவுளோட உனக்கு ஒன்றிருக்க வில் பவர், ஒன்றிருக்க ஆசை, அதெல்லாம் தனி கடவுளோட அருளும் வேணும். அப்பதான் உன்னால வெளில வர முடியும். அந்த மாதிரி ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இந்த போன் அடிக்ஷனும் இதுவும். ஸோ அதனால பழனிக்கு பஸ் ஏறுறதுக்கு தான் பிரதர் எல்லாரும் ட்ரை பண்றோம். ஆனா பஸ் போயிருச்சே பிரதர். போயிருச்சுன்னா என்ன பண்றது? அப்ப அடுத்த பஸ் ஏறுங்க. ஓகே, ரைட் பிரதர். சோ எஸ், அடுத்த பஸ் பாத யாத்திரையிலேயாவது போங்க. என்னோட கருத்து எது? பாத யாத்திரையிலேயாவது போங்க, பஸ் கிடைக்கலன்னா. பாத யாத்திரையிலேயாவது போங்கிறீங்க. நல்ல நல்ல கருத்தோட முடிச்சுக்கீங்க பிரதர். ஐ திங்க் திஸ் இஸ் குட். சோ இந்த இந்த எபிசோட் வந்து வேற ஏதாவது கருத்து இருக்கா பிரதர், இல்ல முடிச்சுக்கலாமா? முடிச்சிரு. ஓகே, விவி குட், பர்ஃபெக்ட். எஸ். ஸோ வந்து இன்னொரு ஐரனியான விஷயம் என்னன்னா, நாங்களே அட்டென்ஷன் ஸ்பேனு இந்த இந்த ஆப்பும் இந்த கான்டென்ட் கிரியேட்டர்ஸும் இந்த அட்டென்ஷன் ஸ்பேனும் பேசிட்டு கடைசியில் நாங்களே இந்த 1 மணி நேரம் பாட்காஸ்ட்டை உங்களை கேட்க வைக்கிறோங்கிறது வந்து இதுதான் சங்கடமா தான் இருக்கு. பட் நான் இந்த நேரத்துல சொல்லிட்டு வரும்போது ஆடியன்ஸ் பீ லைக், ஏன்டா இந்த மாதிரி மொக்க பாட்காஸ்ட் போறனாலதானே அட்டென்ஷன் ஸ்பேனே குறையுது. அதான் பாரு, அப்ப என்ன பிரச்சனை? நம்ம வந்து அந்த அளவுக்கு அவங்கள மற்ற விஷயங்களை மறக்கடிக்கிற அளவுக்கு வந்து அவங்களை அடிக்டிவா மாத்தக்கூடிய ஆட்கள் இல்லை. ஸோ அதுவே வந்து பார்க்கிங் புத்தாக்கு இட்ஸ் அன் ஆடட் பாயிண்ட். ஸோ தட் வி ஆர் சேஃப் ஃபார் ADHD அண்ட் அதர் ப்ரொக்ராஸ்டினேட்டர்ஸ். ஸோ இல்லையா? கரெக்ட். ADHD அண்ட் ப்ரொக்ராஸ்டினேஷன் சேஃப் நம்ம. ஸோ we are actually
ஆஸ்கிங் ஆர் ஃபெலோ ப்ரொக்ராஸ்டினேட்டர்ஸ் இன் ஏடிஎஸ்டிஎஸ் டு ஃபாலோ, ரேட் பண்ணுங்க இந்த பாட்காஸ்ட்டை, ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டாகிராமில். ஒரு நகைச்சுவையான விஷயம் என்னன்னா, என் ஃபோனில் வந்து இன்ஸ்டாகிராம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் ஃபோனில் போட்டு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுருந்தேன்டா. சரியா, ஒரு நாள் தற்செயலா சரி பார்க்கிங் குத்த அக்கௌண்ட்டுக்குள்ள போய் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு போனா மெசேஜ் எல்லாம் இருக்கு. நிறைய பேர் நம்மள ஸ்டோரியில மென்ஷன் பண்ணிருக்கானுங்க. ஸ்டோரி கிளிக் பண்ணா ஸ்டோரி எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. அது ஒரு நாள் தான் இருக்கும் அவனுங்க இதுல. அந்த ஒரு நாளுக்குள்ள இவன்ட்ட என்னடி இது அப்படின்னு கேட்டா, ஆடா அந்த ஸ்பாட்டிஃபை ஆப்ல எல்லாம் ஏதோ நீங்க வந்திருக்கிறீங்களாடா இருக்கு, டாப் 5 டாப் 10 அதெல்லாம் அவனுங்க ஸ்டோரியில வச்சிருந்தானுங்க, நான் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேங்கிறேன். ஏண்டி இதெல்லாம் ஷேர் பண்ணாதே நம்மளெல்லாம் பாட்காஸ்ட் அங்கீகரிப்பானுங்கிற மாதிரி. சோ அதனால எனக்கு அவங்க தெரிஞ்சு நிறைய பேர் அட்டென்ஷன் குறைக்கணுங்கிறதுக்காக இன்ஸ்டா Correct. தவிர்த்திருக்கிறாங்க, இப்படி தவிர்த்தாங்க, இன்ஃபர்மேஷன் Correct. தவிர்த்தாங்க. சோ இந்த மாதிரி குரூசியலான சில நம்ம சேனலை வந்து முடக்கணும்னே நிறைய பேர் செயல்படுறாங்க. அதெல்லாம் தாண்டி சேனல் நல்லா இருக்கணும்னா நீங்க வந்து எல்லாரும் எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். பை பிரதர். சொல்லுங்க பிரதர்.